ஓகே 2025 AL Physics ஃபைனல் பேப்பர். ஸோ இதில் உள்ள கேள்விகள் எல்லாம் இலகுவான கேள்விகள். ஸோ இந்த பேப்பரில் உள்ள பெரும்பாலான கேள்விகளை நீங்கள் மனதாலேயே ஆன்சர் பண்ணலாம். சரி, ஸோ இதில் ஒரு டீட்டெயில்டான டீப் எக்ஸ்பிளனேஷன் செப்பரேட்டாக நான் அப்லோட் பண்ணுவேன். பட் இப்போ இந்த நேரம் போதாதுன்னு சொல்லி நிறைய பேர் இதில் கமெண்ட் சொல்கிறீங்க. உண்மையில் இந்த பேப்பர் செய்ய நேரம் போதாது என்றதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நேரம் போதாதுன்னு சொன்னா நீங்க பிசிக்ஸ் பேப்பரை சரியா அப்ரோச் பண்ணலன்னு அர்த்தம். சரிதானே? தாராளமா 1.5 hour 1 hourல செய்து முடிக்கக்கூடிய ஒரு பேப்பர் தான் இது. இலகுவான பேப்பர். சரி, இப்ப நான் இது எல்லாத்தையும் ஒரு ஷார்ட் கட்ல தான் சில கேள்விகளை செய்வேன். சில நேரம் அந்த ஷார்ட் கட் உங்களுக்கு விளங்காமலும் விடலாம். ஏழுமான அளவுக்கு அந்த ஷார்ட் கட்ஸை விளங்கிக்கொள்ள ட்ரை பண்ணுங்க. நான் பின்னுக்கு டீப்பா அந்த ஷார்ட் கட்ஸை பிறகு ஒரு சந்தர்ப்பத்துல கதைச்சி விடுறேன். சரி, பின்வரும் எது சக்தியின் அலகை வகை குறிப்பது இல்லை? உங்களுக்கு தெரியும், முதலாவது கிலோகிராம் மீட்டர் வர்க்கம் செகண்ட் -2. ஸோ கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2ன்றது விசை. மீண்டும் அதை மீட்டரால பெருக்கிறோம்னா வேலை. ஸோ வேலை தான் சக்தி. ஸோ முதலாவது சக்தி அலகை வகை குறிக்கும். ரெண்டாவது வலுன்னு சொல்றது வெட். வலுவ நேரத்தோட பெருக்கினா சக்தி தான் வரும். ரெண்டாவதும் குறிக்கும். மூணாவது கிலோவாட் ஹவர் என்று சொல்றது சக்தி தான். ரெண்டாவது மூன்றாவதும் ஒரே மாதிரியான விஷயம்தான். இங்க வெட், இங்க கிலோவாட், இங்க செகண்ட், இங்க ஹவர். பட் ரெண்டும் சக்தியினுடைய அலகு தான். எங்களோட வீட்டுல உள்ள கரண்ட்டை நாங்கள் இந்த அலகுல தான் குறிப்போம். வோல்ட், அம்பியர், செகண்ட். அப்படிங்க வோல்ட்னு சொல்றது ஜூல் கூலோம் -1. ஜூல் கூலோம் -1. அம்பியர் என்று சொல்றது கூலோம் செகண்ட் -1. அம்பியரை நேரத்தால பெருக்கினா ஏற்றம் வரும். அதை நீங்கள் விளங்குறேன்னு சொன்னா இப்படி Q7IT ஐன்னு சொல்றது அம்பியர், டீன்னு சொல்றது செகண்ட், ஸோ நேரம். ஸோ I/T உங்களுக்கு ஏற்றத்தை தரும். அது சொல்லுங்க ஜூல் கூலோம் -1 நீங்கள் ஏற்றம் கூலோமால பெருக்கிறீங்கள் என்றால் இதுவும் போயிடும் சக்தி தான். ஸோ இது நாலுமே உங்களுக்கு இலகுவா சக்தி தான் என்று கன்ஃபார்ம் ஆயிட்டு இப்ப கண்ணை மூடிட்டு 5வது விடதான் தவறுன்னு போடுங்க. அவ்வளவுதான். நாலுமே இலகுவா கெஸ் பண்ணக்கூடிய மாதிரி தான் தந்திருக்கிறார். அப்ப 5வது செய்து நேரத்தை வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 5வது தான் தவறு. இந்த இந்த 4வதுல நான் கீழே எழுதினது கூட நீங்க விளங்க வேணும்ன்றதுக்காகத்தான் எழுதினேன். ஒழுங்கா விளங்கி இருந்தா பார்த்துட்டே புல போட்டிருக்கலாம். சரி, மாணவன் ஒருவன் ஒரு எளிய ஊசலின் 10 அலைவுகளுக்கான காலத்தை அளப்பதற்கு ஒரு நிறுத்தற் கடிகாரத்தை பயன்படுத்தி வாசிப்பு 20 செகண்டை அவதானிக்கின்றான். இந்நிறுத்தற் கடிகாரத்தின் இழிவெண்ணிக்கை 0.1 செகண்ட் எனின் ஆவர்த்தன காலத்தின் சதவீத வலு யார்? இப்ப இந்த கேள்வி உங்களுக்கு இப்படி 2 மெத்தட்ல நீங்க எப்படி செஞ்சாலும் விட உங்களுக்கு சரியாதான் வரும். என்னன்னா இப்ப ஆவர்த்தன காலத்துல உள்ள சதவீத வலு என்று சொன்னா ஆவர்த்தன காலம் மேல ஆவர்த்தன காலத்துல உள்ள வலு இன்டு 100 தான் உங்களுக்கு ஆவர்த்தன காலத்துல உள்ள சதவீத வலு என்று வரும். இப்ப நீங்க உண்மையில இதை இப்படித்தான் செய்ய வேணும். இப்ப 10 அலைவுகளுக்கு 20 செகண்ட் தானே. அப்படின்னா 10 அலைவுக்கு 20 செகண்ட்னா ஒரு அலைவுக்கு 2 செகண்ட். உங்களோட அலைவு காலம் Tக்கு 2. அதே மாதிரி 10 அலைவுகளுக்கு தான் 0.1 செகண்ட்ல வலு வரும். அப்போ ஒரு அலைவுக்கு 0.01 செகண்ட்ல வலு வரும். இப்ப இந்த Tக்கு 2 வரும், டெல்டா எல்லுக்கு 0.01 வரும் இன்டு 100. சுருக்கினா உங்களுக்கு 1/2 என்று வரும். உங்களுக்கு தேர்ட் ஆன்சர் வரும். நீங்கள் இப்படி செய்யாம டிரெக்டா நீங்கள் நேரடியா இந்த மொத்த வாசிப்பு
மேல இழிவெண்ணிக்கை இன்டு 100 என்று போட்டாலும் அந்த விட சரியாத்தான் வரும். என்ன காரணம் என்றால், இப்ப நாங்கள் இந்த டீல என்ன போட்டிருந்தோம்? ஒரு அலைவுக்கான நேரம் தான். பட் நீங்க அது எதுவுமே ஃபீல் பண்ணாம நார்மலா இப்படி போட்டிருந்தீங்களா, இப்ப இந்த டீக்கு என்ன போட்டிருக்கலாம்? மொத்த நேரம் 20. அத 10ஆல பிரிச்சால் ஒரு அலைவுக்கான நேரம் வரும். மேல மொத்த வலு தசம் 1 செகண்ட். தசம் 1 செகண்ட். அதுக்கு எடுத்த நேரம் 10 அலைவு. 10 அலைவுக்கு தசம் 1 செகண்ட். பட் நான் போட வேண்டியது ஒரு அலைவு காலத்தினுடைய வலு. மொத்தம் தசம் 1 செகண்ட். அது 10 அலைவுக்கு வர வலு. அப்ப நாங்கள் அதை மீண்டும் 10ஆல பிரிக்க வேணும். எனக்கு இப்ப மேல என்ன வரும்? ஒரு அலைவு காலத்தினுடைய வலு கீழே ஒரு அலைவு காலத்துக்கு கிடைக்க போற நேரம் எனக்கு டிரெக்டா இந்த சமன்பாடு தான் இன்டு 100. உங்களுக்கு இந்த 10ம் 10ம் கேன்சலா போயிடும். ஸோ நீங்க டிரெக்டா எங்க வந்து முடிப்பீங்கன்னா இதே ஆன்சர்ல தான் வந்து முடிப்பீங்க. ஸோ நாங்கள் இந்த கேள்வியை டிரெக்டா இப்படியும் செய்யலாம். 20 செகண்டுக்கு தசம் 1 தர 100 போட்டாலும் அதே விடைதான் வரும். ஏனென்றா மேலையும் கீழையும் அந்த மொத்த நம்பர் பிரிபட்டு விடும். பட் உண்மையில இதுதான் சரியான வழி. பட் இந்த கேள்விக்கு இது மெத்தடும் பொருந்தும். சரிதானே? மேலையும் அந்த அலைவுட எண்ணிக்கை பிரிபட்டு கீழையும் பிரிவர்றபடியினால உங்களுக்கு ஆன்சர் தேர்ட் ஆன்சர் வரும். ரைட். இப்போ நீங்கள் இது எதுவுமே யோசிக்க தேவையில்லை. எக்ஸாம் ஹோலில் இருக்கிற ஃபீலிங் வேறு. இப்போ எக்ஸாம் ஹோலில் நீங்கள் இதை போட்டு செஞ்சாலே குயிக்காக ஆன்சர் வரும். மனதால் செய்யலாம். நீங்கள் விளங்கி கொள்வதற்காகத்தான் நான் கொஞ்சம் எழுதி காட்டுறேன். ரைட். 3வது, ஒரு வில் திணிவு தொகுதி ஆவர்த்தன காலம் T-உடன் அலைகின்றது. வில்லின் நீளம் அரைவாசியாக்கப்பட்டு திணிவு அதன் தொடக்க திணிவின் அரைவாசிக்கு குறைக்கப்பட்டால் புதிய ஆவர்த்தன காலம் யாது? உங்களுக்கு தெரியும், ஒரு வில்லிட நீளத்தை அரைவாசியா மாத்தினீங்கள் என்றால் K 2 மடங்கால கூடும். நீளம் அரைவாசியா மாறினா வில் மாறிலி 2 மடங்கால கூடும் என்று உங்களுக்கு தெரியும். அதுதானே இவர் என்ன சொல்றாரு? ஆவர்த்தன காலம் T-யோட அலைகின்ற வில்ட நீளத்தை அரைவாசியா மாத்திட்டு அதன் தொடக்க திணிவோ அதன் தொடக்க திணிவின் அரைவாசிக்கு குறைக்கப்பட்டால் ஒரு வில்ட அலைவு காலத்துக்கான சமன்பாடு T சமன் 2π into square root m/k. இதை நீங்கள் இப்ப மனதால சொல்லலாம், அல்லது 2 சமன்பாடு எழுதி பிரிச்சாலும் ஆன்சர் வரும். நான் ஷோர்ட்டா சொல்லி வரேன். உங்களோட திணிவு அரைவாசியா குறையுது. ஸோ ரொட்டுக்குள்ள குறைகிறபடியினால உங்களோட அலைவு காலமும் அரைவாசியா 1/2ஆல குறையும். அதே மாதிரி உங்களோட வில் மாறல் இருக்குத்தானே, அதுவும் எங்களுக்கு 2 மடங்கால கூடும். ஸோ 2 மடங்கால கூடுறபடியினால அது ரொட்டுக்குள்ள 2 மடங்கால கூடுறபடியினால அலைவு காலத்துல அது 1/√2 மடங்கால குறையும். அதே மாதிரி எங்களோட திணிவு அரைவாசி ஆகிறபடியினால ரொட்டுக்குள்ள அரைவாசி ஆகிறபடியினால அதோட அலைவு காலத்துல 1/√2 என்ற மாற்றத்தை உண்டாக்கும். ஸோ √2 into √2 2. எனவே T/2 என்று வரும். உங்களுக்கு இது விலங்கல்லாட்டி முதலாவது ஒரு ஈக்குவேஷன் எழுதுங்க, 2வது ஒரு ஈக்குவேஷன் எழுதுங்க, 1 2ஆல பிரிங்க, சிறிது நேரத்தின் பின்னர் ஆன்சர் வரும். அதுதானே? ரைட். ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் வரும். 4வது, ஒரு இழையில் எதிர் திசைகளில் செல்லும் இரு சர்வசம குறுக்கலைகள் மீ பொருந்தி ஒரு நின்ற அலையை ஆக்குகின்றன. இது அடுத்துள்ள கணுக்களுக்கு இடையே உள்ள தூரம் 12 சென்டிமீட்டர் எனில் தொடக்க அலைகளின் அலை நீளம் யாது? உங்களுக்கு தெரியும், சர்வ சமனான 2 குறுக்கலைகள் மீ பொருந்தி ஒரு நின்ற அலை வருதுன்னு சொன்னா, ஒரு நின்ற அலையில கணுன்னு சொல்றது இந்த புள்ளிதான் கணு.
இந்த புள்ளி தான் கண். அப்ப 2 கணுக்களுக்கு இடைப்பட்ட தூரம் தான் 12 சென்டிமீட்டர். இப்ப இவ்வளவு தான் 12. அப்ப நீங்களே சொல்லுங்க, அலைநீளம்னு சொன்னா இவ்வளவு தானே. λ/2 தான் 12. 2 கணுக்களுக்கு இடைப்பட்ட தூரம் தான் 12. அப்ப மொத்த அலைநீளம்னு சொல்றது இந்த இவ்வளவு. இது 12 சொன்னா மீண்டும் ஒரு 2 கணுக்களுக்கு இடைப்பட்ட தூரம் இன்னும் ஒரு 12 வரும். ஸோ மொத்தம் 24 வரும். ஸோ அது உங்களுக்கு ஃபோர்த் ஆன்சர் வரும். இடையுடன் கோணம் தீட்டாவில் தொடக்க வேகம் u-உடன் ஒரு பொருள் எறியப்படுகின்றது. வழித்தடையை புறக்கணிக்க எறிபடை பற்றிய பின்வரும் கூற்றுகளை கருதுக. உங்களுக்கு ஒரு எறிய இயக்கத்தில் உள்ள கேள்விதான் இது. என்ன சொல்றாரு? கிடையுடன் தீட்டா கோணத்தில் ஒரு பொருளை வீசுறாராம், u வேகத்தோட வீசுறாராம். ஓகே. இயக்கம் பூராகவும் பொருளின் இயக்கப்பாட்டு சக்தி மாறிலியாக உள்ளது. உங்களுக்கே தெரியும் தானே, கீழிருந்து மேல போக போக அழுத்த சக்தி கூடும். இப்ப கட்டாயம் இயக்க சக்தி குறையத்தான் வேணும். அது எப்படி மாறிலியா வரலாம்? வராது. கட்டாயம் இயக்க சக்தி குறைஞ்சி மீண்டும் கீழத்துல வரும் பொழுது அதே வருமானத்துக்கு வரும். வழித்தடை இல்லைன்ற வழியில மாறிலியாக உள்ளது என்ற புல. செல்லும் பாதையின் அதி உயர் புள்ளியில் பொருளின் வேகம் 0 ஆகும். செல்லும் பாதையின் அதி உயர் புள்ளியில பொருளுக்கு ஒரு வேகம் இருக்கும். அது கிடை வேகமா இருக்கும். செல்லும் பாதையின் அதி உயர் புள்ளியில பொருளோட நிலைக்குத்து வேகம் தான் 0. ஆனா அந்த கணத்திலையும் பொருளுக்கு ஒரு வேகம் வரும். அந்த வேகம் ஆரம்ப கிடை வேகத்திட பெருமானத்துக்கு சமனாகும். அதி உயர் புள்ளியில பொருளோட வேகம் 0 என்று சொல்றது தவறு. கிடையுடன் கோணம் தீட்டாவில் அறியப்பட்டது தானே. கிடையுடன் 90 பாகை கோணத்தில் அறியப்பட்டது என்று சொல்லி இருந்தா பி கூட்டு சரி. கிடையுடன் கோணம் தீட்டாவில் தொடக்க வேகம் u-உடன். அவரு நிலை குத்தா அறியல தானே. நிலை குத்தா அறிஞ்சிருந்தா இந்த பி கூட்டு சரி. பட் அவர் ஒரு ஆங்கிளோட அறிஞ்சபடியினால கிடை வேகம் ஒன்று வர் அந்த 0 சொல்றாரு. அது தவறு. இயக்கம் பூராகவும் பொருளின் ஆர்முடுகள் மாறிலி ஆகும். எஸ், வழித்தடை இல்லைன்றதால அது சரி. அது எங்க போனாலும் சரி அவருக்கு ஒரே ஒரு ஆர்முடுகள் தான் வரும். அது கீழ் நோக்கிய G&R ஆர்முடுகளாகத்தான் இருக்கும். பட் வழித்தடை இருந்திருந்தா இந்த சீக்கூற்று பிழையாக வந்திருக்கும். அது இல்லை. ஓகே, அவ்வளவு தானே. கூட கதைக்கு நேரம் போதாது. சரி, அப்ப உங்களுக்கு சீக்கூற்று சரி. உங்களுக்கு ஆன்சர் தேர்ட் ஆன்சர் வரும். 6வது, ஒவ்வொன்றும் தடை ஆரையுடைய 3 சர்வசம தடைகள் வழங்கப்பட்டுள்ளன. அவற்றிலிருந்து பெறத்தக்க குறைந்தபட்ச சமவலுத்தடை, உயர்ந்தபட்ச சமவலுத்தடை ஆகியன முறையே. நீங்கள் குறைந்ததை விடுங்க. உயர்ந்தபட்ச சமவலுத்தடையை காண வேணும்னா தடைகளை தொடராக இணைக்க வேணும். ஒவ்வொன்றும் ஆர்த்தடையுடைய 3 தடையை நீங்கள் மேக்சிமம் தடை எடுக்கணும்னா 3ஐயும் தொடரா போடலாம். அப்ப 3ஐயும் தொடரா போட்டா உங்களால மேக்சிமம் 3R என்ற தடை எடுக்கலாம். அப்ப உயர்ந்தபட்ச தடைக்கு 3R வர வேணும். அப்ப இந்த ஃபோர்த் ஆன்சர் வராது. செகண்ட் ஆன்சர் வராது. உங்களுக்கு எங்க போறது 1, 3, 5. சரி, மினிமம் தடை எங்க பார்க்கலாம்? சமாந்தரமா போடும் பொழுது வராது. இப்ப நீங்கள் 3 தடையையும் சமாந்தரமா போட்டீங்கள் என்றால் நீங்கள் எடுக்கக்கூடிய மினிமம் தடை வரும். சர்வசமனான 3 தடைகள் சமாந்தரமா இருக்கும் பொழுது விலையுள் 1 3ஆல பிரிச்ச நம்பர் வரும். உங்களுக்கு ஆன்சர் R/3 என்று வரும். இந்த விஷயம் என்ன, இதெல்லாம் பெரிய கஷ்டம்னு நினைக்கிற விஷயங்கள் இல்லை, இலவான விஷயம். 5th ஆன்சர் வரும் R/3. R பெருமானமுடைய 3 தடைகளை சமாந்தரமாக இணைச்சா விலையுள் 1 பெருமானத்தை 3ஆல பிரிச்சா வரும். R/3. 7வது,
குவாக்குகள். இது குவாக். குவாக்குகள் பற்றி பின்வரும் கூற்றுகளை கருதுக. 6 வகையான குவாக்குகள் உள்ளன. எஸ், குவாக் 6, லெப்டன் 6 உங்களுக்கு தெரியும். 6 வகையான குவாக்குகள் உள்ளன. ரைட், அது சரி. ஒரு குவாக்கின் ஏற்றம் -2/3 எலக்ட்ரான் ஏற்றம் அல்லது +1/3 எலக்ட்ரான் ஏற்றமாக இருக்கலாம். இங்கு E ஆனது ஆரம்ப ஏற்றமாகும். எங்களுக்கு ஏ சரி. பொதுவா எங்களோட குவாக் ஏற்றம் +2/3 வரலாம் அல்லது -1/3 வரலாம். பொதுவா அந்த அப் குவாக், அடுத்தது டவுன் குவாக். அதுதான் இது. பொதுவா அந்த அப் குவாக் ஏற்றம் +2/3, டவுன் குவாக் -1/3. இப்போ அதே மாதிரி தான் எங்களோட டாப் பாட்டம் ஷாம் ஸ்ட்ரேஞ்சும் வரும். பட் எங்கள்ட மிக அதிக அளவுல நீங்க பார்க்கக்கூடிய குவாக் வந்து அப் குவாக்கும் டவுன் குவாக்கும் தான். சரி, பொதுவா குவாக்குகள் ஏற்றம் இந்த 2/3 இலத்திரன் ஒன்றின் ஏற்றம் என்ற பருமன் சரி. ஆனா -2/3 எலக்ட்ரான் அல்லது +1/3 எலக்ட்ரானாக இருக்கலாம் என்றது தவறு. மைனஸ் வந்தது தவறு. அதுதான் இருக்கலாம் என்று சொல்றது -2/3 என்ற ஏற்றத்துல குவாக்கி. அதே மாதிரி ஈயானது ஆரம்ப ஏற்றமாகும். இந்த ஆரம்ப ஏற்றம் சொல்றதை விட இலத்திரண்ட ஏற்றம் சொல்றதுதான் சரி. அது ஆரம்ப ஏற்றம் சொல்லி என்னத்தை மீன் பண்ணி சொல்றாரு என்று விலங்கல்ல. பட் குவாக்ட ஏற்றம் -2/3 எந்த குவாக்கும் இல்லை. உங்களுக்கு பி பிள்ளை. ஆனா இதுல குவாக்கத்தானே கதைக்கிறாரு. அன்டி குவாக்க கதைச்சிருந்தாருன்னா அதுதான். இப்ப அன்டி குவாக் இருக்குதானே, குவாக்ட அன்டி குவாக் பார்ட்டிகல்ஸுக்கு இது வரலாம். அன்டி குவாக் பார்ட்டிகல்ஸுக்கு இது வரலாம். பட் அவர் கதைக்கிறது குவாக்ஸ். அன்டி குவாக்ஸ்ன்னு சொல்லி போட்டு ஏ கூட்டு சரி, பி கூட்டு சரி, சி போல. பட் இது குவாக்குன்னு சொல்றபடியினால நாங்கள் பி கூட்ட சரிந்து எடுக்க இயலாது. அன்டி குவாக்குக்கு -2/3 எலக்ட்ரானின் ஏற்றம் +1/3 எலக்ட்ரானின் ஏற்றம் என்று சொல்லலாம். உங்களுக்கு ஏ சரி, பில. குவாக்குகள் தனியாக இருக்கலாம். நோ, நீங்க இயற்கையில எங்கேயும் உயர் சக்தி நிபந்தனைகளை தவிர ஒரு நார்மலான கண்டிஷன்ல குவாக்குகளை நீங்க தனியா பார்க்க இயலாது. குவாக் எப்பையும் ஒரு பிளஸ் குவாக் ஒரு மைனஸ் குவாக் கூட சேர்ந்துதான் இருக்கும், அல்லது 3 அல்லது 3க்கும் மேற்பட்ட குவாக்குகளாக சேர்ந்துக்குத்தான் இருக்கும். 3 அல்லது 3க்கும் மேற்பட்ட குவாக்குகளாக சேர்ந்துட்டு தான் இருக்கும். குவாக்குகளை தனியா பார்க்க இயலாது. பட் இதே இடத்துல இப்படி சொல்லியிருந்தா நல்ல. லெப்டன்களை தனியாக அவதானிக்கலாம், சில லெப்டன்களை தனியாக அவதானிக்கலாம். அந்த கூட்டு சரியா பிள்ளைய கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க. 7 மணி கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க. சரி, உங்களுக்கு சி குவாக்குகள் தனியாக இருக்கலாம், சில குவாக்குகள் தனியாக இருக்கலாம். பிழை மட்டும் சரி. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் வரும். அன்டி குவாக்க நாங்கள் கன்சிடர் பண்ணினோம்னா ஏபி, அன்டி குவாக்க நாங்கள் கன்சிடர் பண்ணினோம்னா ஏ, அவங்களுக்கு செகண்ட் ஆன்சரும் கொடுக்கலாம். பட் இதோட ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆன்சர். ஒரு தனியாக்கிய புள்ளி ஏற்றம் Q ஆனது மின்னுளைய மாறிலி K உடைய ஒரு மின்னுளைய ஊடகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. புள்ளி ஏற்றத்திலிருந்து தூரம் ஆறில் ஊடகத்தினுள்ளே ஒரு புள்ளியில் மின்புலச்சரிவின் பருமன். இது என்ன சின்ன கேள்வி, உங்களுக்கு தெரியும் தானே. மின்புலச்சரிவு E = Q ன் கீழ் 4πε0 r². இந்த இடத்துல எப்சிலான் சொல்றது குறித்த ஊடகத்தின் மின் அனுமதி திறன். பட் இந்த இடத்துல உங்களுக்கு அது நேரடியா அந்த பெருமானத்தை தரல, மின்னுளைய மாறிலின்னு சொல்றாரு. ஸோ உங்களுக்கு தெரியும் தானே, மின்னுளைய மாறிலின்னு சொல்றது வளிமண்டலத்திட வளியினுடைய மின் அனுமதி திறனை போல எத்தனை மடங்குன்னு சொல்றது. சிம்பிளா சொன்னா K = E × E0.
இதெல்லாம் தேவையில்ல மனதால சொல்லி நீங்க விளங்குறதுக்காக எழுதுறேன்னு நினைச்சு கொள்ளலாம். கே இன்டூ எப்சிலோன் நாட். ஸோ இந்த எப்சிலோனுக்கு நீங்க என்ன போடலாம்னா கே இன்டூ எப்சிலோன் நாட்டை போடலாம். சரிதானே? ஸோ அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு இரண்டாவது ஆன்சர் வரும். சின்ன விஷயம். அது கேய குறித்த ஊடகத்தின் மின் அனுமதி திறனைத்தான் நீங்க போட வேணும். அவர் வழியைத்தான் சொல்றாரு. மின்னுளைய மாறி தந்தபடியினால வழி சார்பாக கே. உண்மையான மாறிலி வழியினுடைய மின்னுளைய மாறிலி தர கே என்று வரும். உங்களுக்கு 8வதுக்கு இரண்டாவது ஆன்சர் வரும். 9வது பரப்பளவு 25 சென்டிமீட்டர் வர்க்கத்தையும் 200 முறுக்குகளையும் உடைய ஒரு வட்டச் சுருளின் தளத்திற்கு செங்குத்தாக ஒரு காந்தப்புலம் பிரயோகிக்கப்படுகின்றது. 0.2 செகண்ட் நேர ஆயுதையில் காந்தப்பாய் அடர்த்தி 0.01 டெஸ்லாவிலிருந்து 0.05 டெஸ்லாவுக்கு சீராக அதிகரிக்கப்படும் எனில் சுருளின் சராசரி தூண்டிய மின்னியக்க விசை யார்? உங்களுக்கு தெரிந்தார். தூண்டப்பட்ட மின்னியக்க விசை EMF electromotive force சமன் d/dt சமன் A into dB/dt. இதெல்லாம் தெரியுமா? ஸோ இப்போ நீங்கள் இந்த பரப்புக்கு என்ன போடலாம் என்றா 25 தர 10⁴ காந்தப்பாய அடர்த்தியில உள்ள மாற்றம் நல்ல அவதானிங்க. நான் ஒரே ஸ்டெப்ல போட போறேன். 0.01 இருந்தது 0.05க்கு போயிட்டது. அப்ப மாற்றம் என்ன? 0.01 இருந்தது 0.05க்கு போனா மாற்றம் 0.04. அதை நான் டிரெக்டா சயின்டிபிக் நோட்டேஷன் எழுதுறேன். இப்ப 4 தர 10⁻2 கீழே இன்டூ n வருமா? இது ஒரு தடம் n தடத்துக்கு இன்டூ n. ஸோ ஓகே, இதுல நேரம் 0.2 செகண்ட். அதையும் நான் சயின்டிபிக் நோட்டேஷன் எழுதினா உங்களுக்கு ஈஸி. ஸோ 10⁻1 இன்டூ 200. இந்த எண்ணுக்கு பதிலாக 200 போடுவோம். சரி, இப்போ நீங்கள் இதை சுருக்கலாம். சுருக்கினா அவங்களுக்கு இது போயிடும். இது 100 என்று வரும். இந்த 100ம் இந்த 10⁻2ம் போயிடும். இந்த 10⁻1 இந்த 10⁻3 மாறிடும். ஸோ உங்களுக்கு எங்க போறது 100 தர 10⁻3. அது உங்களுக்கு 0.1 வோல்டேஜ் என்று வரும். உங்களுக்கு அதுக்கு செகண்ட் ஆன்சர் வரும். ஒருவர் தனது கண்களில் இருந்து 50 சென்டிமீட்டர் வரையுள்ள தூரத்தில் இருக்கும் பொருட்களை மட்டும் தெளிவாக பார்க்கலாம். தூரத்தில் இருக்கும் பொருள்களை தெளிவாக பார்ப்பதற்கு தேவையான வில்லையின் வகையும் டயோப்டரினாலான வலுவும் யாவை? ஒருவர் தண்ட கண்ணிலிருந்து 50 சென்டிமீட்டர் தூரம் வரதான் பார்க்க முடியுமாம் என்றால் என்ன அர்த்தம்? அவர்கள் சேமி புள்ளி 50 சென்டிமீட்டர். 50 சென்டிமீட்டருக்கு அப்பால உள்ள பொருள் அவரால் பார்க்க இயலாது. இது அர்த்தம் என்ன? தொலைவில் உள்ள பொருள் அவருக்கு விளங்குதில்லை. குறும்பார்வை குறைபாடு. 50 சென்டிமீட்டருக்கு அப்பால உள்ள பொருளை பார்க்க இயலாத ஒருத்தருக்கு அந்த தூரத்துல உள்ள பொருளை தெளிவா பார்க்கணும் என்றா உங்களுக்கே தெரியும். அவர் சேமை புள்ளி என்னவோ சேமை புள்ளியிட குவிய தூரத்துக்கு சமனான குவிய தூரமுடைய ஒரு குழிவு வில்லையை போட்டு விட்டா சரி. இவருக்கு நீங்க குழிவு வில்லை கொடுக்க வேணும். அவரோட சேமை புள்ளி 50 சென்டிமீட்டர். ஸோ 50 சென்டிமீட்டர் குவிய தூரமுடைய குழிவு வில்லை கொடுக்க வேணும். உங்களுக்கு தெரியும் குழிவு வில்லைன்னா -2 வரும். அவ குழிவு வில்லை என்றாலே நீங்கள் எது செய்யலாம்? தேர்ட் ஆன்சர் வராது, ஃபோர்த் ஆன்சர் வராது, பிளஸ்ல உள்ள விட வராது. உங்களுக்கு ஓகே, அது ரெண்டும் தான் நீங்க டெலிட் பண்ணிடலாம். சரி, உங்களுக்கு வலு சமன் இது சென்டிமீட்டர் என்று சொல்றபடியினால நீங்கள் 100ன் கீழ் எஃப்னு போடலாம். வலுவுக்கு நீங்க டிரெக்டா 100ன் கீழ் எஃப்னு போடலாம் சென்டிமீட்டர்ல இருந்தா. இப்போ 100ன் கீழ் எஃப் 100ன் கீழ் 50 சமன் 2 என்று வரும். ஸோ உங்களுக்கு வலு 2 டயோப்டர் 2 வரும். குழிவு வில்லை என்றால் மைனஸ்ல வரும். உங்களோட ஆன்சர்
பெஸ்ட் ஆன்சர் வரும். 11. ஈர்க்கப்படாத நீளம் 10 சென்டிமீட்டரை உடைய ஒரு சீரான கம்பி ஒரு கிலோகிராம் திணிவுடன் இணைக்கப்பட்டுள்ளது. கம்பியின் குறுக்குவெட்டு பரப்பளவு 1 சென்டிமீட்டர் வர்க்கமும் கம்பியின் திரவியத்தின் யங்கின் மட்டு 1 × 10⁻11 நியூட்டன் மீட்டர் -2 ஆகும். உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு அண்ணளவாக 10 சென்டிமீட்டர் ஆரையுள்ள ஒரு வட்டத்தில் திணிவு மாறாக்கதிர் 2ms-1 செல்லுமாறு விடப்பட்டுள்ளது. கம்பியின் நீட்சியார். சிம்பிள். இவரு வட்டையகம் அடிக்கிறார் என்றால் இவருக்கு மைய நோக்கு விசை கட்டாயம் தேவை. அப்ப அந்த மைய நோக்கு விசை யார் கொடுத்திருக்க வேணும்? கம்பியால ஏற்படுத்தப்பட்ட நீட்சி காரணமாக உருவான விசை தான் கொடுத்திருக்க வேணும். சிம்பிளா ஒரு 2 மீட்டர்/செகண்ட் மாறா கதியோட 1 கிலோகிராம் பொருள் சரிதானே. கவனம் இதுல இந்த அண்ணளவாக 10 சென்டிமீட்டர் ஆரையுள்ள ஒரு வட்டத்தில் சரிங்க போனீங்க. MB வர்க்கத்தின் கீழார் மைய நோக்கு விசை கம்பி கொடுத்த விசைக்கு சமம். MB வர்க்கத்தின் கீழ் ஆர் சமன் உங்களுக்கு தெரியும் ஒரு E நீட்சியோடு இருக்கிற Y சமன் FL/AE. எங்களுக்கு யங்கின் மட்டுக்குரிய சமன்பாடு தெரியும். ஒரு E நீட்சி அடைந்த Y யங்கின் மட்டுடைய ஒரு மெட்டீரியல் என்ன விசையை தரும் என்றதுக்கு சமன்பாடு F சமன் YAE இன் கீழ் F. இவருக்கு இந்த விசை தேவை. இந்த விசைய கம்பி நீட்சி அடைஞ்சதால ஏற்படுத்தப்பட்ட விசை கொடுத்திருக்க வேணும். ஸோ இது மைய நோக்கு விசை, அது இந்த விசைக்கு சமனாக வரும். யங்ஸ் மொடியூல் AE/L. ஸோ உங்களோட கேள்வி என்னென்னா இந்த நீட்சி E தான் கேள்வி. இந்த நீட்சி E தான் கேள்வி. சரி, அப்ப நீங்க என்ன போடலாம்? எம்முக்கு 1 கிலோகிராம் போடலாம். பிக்கு நான் டிரெக்டா போடுறேன். MCQ தான் டிரெக்டா போடுறேன். சுரனின் வர்க்கம் 4 கீழே R. கவனிங்க, உண்மையில அந்த R என்று சொல்றது திருத்தமா சொன்னா 10 கம்பீர ஆரம்ப நீளம் ஈர்க்கப்படாத நீளம் 10 சென்டிமீட்டர். அந்த 10 பிளஸ் நீட்சி E என்று வரணும். அப்படித்தான் வரணும். ஆனா அவர் அண்ணளவாக என்று சொன்னபடியினால இந்த இடத்துல கூட்டுப்படுற நீட்சி கிட்டத்தட்ட சின்ன பெருமானமா தான் வரும். பொதுவாகவே கம்பிகளோட நீட்சி சின்னதாத்தான் வரும். அப்படி இந்த இடத்துல 10 சென்டிமீட்டர் நீளமான கம்பியோட நீட்சி மிக குறைவா தான் வரும். அப்ப நாங்கள் ஒரு பெரிய நம்பரோட ஒரு சின்ன நம்பரை கூட்டத்தை புறக்கணிக்கலாம். அது உண்மையில இந்த ஈய போட்டா திருத்தமான விட வரும். பட் உங்களுக்கு இந்த அண்ணளவாக என்ற சொல் காரணமா நாங்கள் அதை டிரெக்டா 10 போடுவோம். 10 சென்டிமீட்டர் 6 போடுவோம். 10. அதே மாதிரி இந்த இடத்துல 6க்கு நீங்க 10⁻2 போட வேணும். காரணம் அது சென்டிமீட்டர்ல இருக்குது. ஸோ யங்கின் மட்டும் 10⁻11. குறுக்குவெட்டு பரப்பு 1 சென்டிமீட்டர் வர்க்கம். நீங்க மீட்டர் வர்க்கத்துக்கு மாத்துறதுக்கு 10⁻4. முயற்சி தெரியாது, அதான் கேள்வி. அதே மாதிரி உங்களோட நீளம் L 10 சென்டிமீட்டர் நீளம். ஸோ 10 தர 10⁻2. இந்த முக்கியமான விஷயம் இந்த அலகுகளை SI அளவுக்கு கொண்டு வரதான் முக்கியமான விஷயம். இந்த 10 10⁻2 10⁻2 போயிடும். அதே மாதிரி இந்த 10⁻4 இந்த 10 கேன்சலா போகும் என்றால் உங்களுக்கு 10 மிஞ்சும். ஸோ இந்த 10 நீங்கள் இப்போ ஈய டிரெக்ட் எழுதி நீங்கள் என்றால் E சமன் 4/10 சமன் 4 தர 10⁻7 மீட்டர் என்று வரும். படங்க எல்லாம் மைக்ரோ மீட்டர் அலகுல இருக்குது. இதை நீங்கள் மைக்ரோ மீட்டரா மாற்ற வேணும் என்றால் 0.4 தர 10⁻6 மீட்டர். ஸோ 10⁻6 என்று சொல்றது மைக்ரோ. ஸோ 0.4 மைக்ரோ மீட்டர் என்று சொல்லலாம். ஸோ உங்களுக்கு அதுக்கு செகண்ட் ஆன்சர் வரும். இதெல்லாம் ஒரு சின்ன கேள்வி.
இந்த அலகுகளை சரியா போட்டீங்கன்னா சரி. 12வது ஓய்விலிருந்து தொடங்கும் 4 சில்லு செலுத்துகை, அதாவது 4 டிரைவ், அதாவது 4WDன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான ஒரு கார். தொடங்கும் 4 சில்லு செலுத்துகை, 4 சில்லுகளுக்கும் என்ஜினிலிருந்து வலுவழங்கப்படும் மோட்டார் கார் ஒன்று நேர் கிடை பாதையில் சீரான ஆர்மோடுகளுடன் சென்று 5 செகண்டில் 72 km/h வேகத்தை பெறுகின்றது. உங்களுக்கு தெரியும், இந்த 72 km/h என்று சொல்றத நீங்க பார்த்துட்டே முடிவெடுக்கலாம். இப்ப 18 km/h என்று சொல்றது 5 மீட்டர்/செகண்ட் -1. அந்த அடிப்படையில 72 என்று சொல்றது 4 தரம் 18. அப்ப 4 தரம் 5 20 ms-1. 20 ms-1. அப்ப நீங்க என்ன முடிவெடுக்கலாம்? 5 செகண்ட்ல 20 ms-1 என்ற வேகத்துக்கு வருதுண்டா சீரான ஆர்மோடுகள் என்று தானே சொல்றாரு. ஆர்மோடுகள் சொன்னா என்ன? வேக மாற்றத்தின் கீழ் நேரம். 5 செகண்ட்ல 20 என்ற வேகத்தை எடுக்குதுன்னு சொன்னா இது ஆர்மோடுகள் என்ன மனதால சொல்லலாம். 20/5 விலங்குகள் சொன்னா இப்படி 20/5 4. ஸோ 4 மீட்டர்/செகண்ட் -2 என்ற ஆர்மோடுகளோட இந்த கார் பயணம் செய்யுது. அப்படி ஆர்மோடுகும் காலத்தின் போது டயர்களுக்கும் வீதிக்கும் இடையே உள்ள குறைந்தபட்ச நிலையியல் உராய்வு குணகம் யாது? என்ன நடக்க வேணும்? இதுதான் கார்ட 4 டயர் மட்டும் வைப்போம். நான் டயரை மட்டும்தான் கீறுறேன், காரை கீற இல்லை. சரிதானே? ரைட். அப்ப எல்லா இடத்துலையும் கீழே எம்ஜி தாக்கும். எல்லா இடத்துலையும் எம்ஜியிட 4ல் ஒரு பகுதி தாக்கும். சீரான காரா இருந்தா உண்மையில என்ஜின் பக்கம் தான் கூட வெயிட் தாக்கும். அதான் உண்மையான மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். பட் எங்களோட சிலபஸ் படி ஓகே 4க்கும் இப்படித்தான் வைப்போம். சரி, நாங்கள் இது 4ஐயும் தனியா ஒன்றா கூட பார்க்கலாம், பிரச்சனை ஒன்றும் இல்லை. இது 4 டயரையும் தனி ஒரு டயராகவும் பார்க்கல இந்த கேள்விக்கு. அப்ப என்ன நடக்கும்னா, இந்த இடத்துல ஒரு ஆய்வு செய்தாக்கும், இங்க ஒரு உராய்வு செய்தாக்கும், இங்க ஒரு உராய்வு செய்தாக்கும், இங்க ஒரு உராய்வு செய்தாக்கும். ஒட்டுமொத்தமா இந்த உராய்வு செய்யலாம் சேர்த்துதான் ஒட்டுமொத்தமா கார்ல தாக்க போற மொத்த விசையா இருக்கும். அந்த மொத்த விசை பெரிய விசையாக வலது பக்கமா செஞ்சு கார் முன்னோக்கி ஆர்மோடி கொண்டு போகும். இதுல இந்த குறைந்தபட்ச ஏன் சொல்றாருண்டா அதைத்தான் எங்களால கண்டுபிடிக்கலாம். அதை விட கூடியதா இருந்தா எல்லாத்துக்கும் அது சாத்தியமா வரலாம். இப்ப மினிமம் கண்டிஷன் தான் எங்கிட்ட கண்டுபிடிக்கலாம். இப்ப நீங்க எக்ஸாம்பிள் இதெல்லாம் யோசிக்கவே தேவையில்லை. ஏன் தெரியும், குறைந்தபட்ச விளங்காட்டியும் நீங்கள் சும்மா செஞ்சாலே விட வரும். இந்த அளவுக்கு யோசிக்காட்டியும் ஆன்சர் வரும். அப்படியான கேள்விதான் இது. அவ என்ன செய்வோம் நாங்கள்? சிம்பிள். கார்ட மொத்த திணிவு எம்ஜி, நான் சொன்னதானே மொத்த 4 டயர்னு தனித்தனியாகவும் பார்க்கலாம், ஒரே அடியாகவும் பார்க்கலாம். ஸோ எம்ஜி சமன் மியூ எம்ஜி, அதாவது உங்களுக்கு விளங்குற மாதிரி சொன்னா மியூ ஆர் இன்டு 4. இந்த ஆர் என்று சொல்றது ஒவ்வொரு டயர்லையும் உள்ள மருதாக்கம். இப்ப 4 டயர்லையும் உள்ள மொத்த மருதாக்கம் எதுக்கு சமனா வரும்? கார்ட மொத்த திணிவுக்கு சமனா வரும். இந்த 4ஆருக்கு பதிலாக என்ன போடலாம்னா கார்ட மொத்த திணிவு எம்ஜியை போட சொல்லுவாங்க. இப்ப இந்த இடத்துல சாரி, கார்ட ஆர்மோடுகள் எம்ஏ, ஸோ தேறிய விசை உராய் விசைக்கு சமம். அப்ப கார்ட தேறிய விசை எம்ஏ மியூ எம்ஜிக்கு சமம். இந்த இடத்துல எம்னு சொல்றது மொத்த திணிவு, எம்னு சொல்றது ஆர்மோடுகின்ற பொருளின் திணிவு. இந்த எம்மும் எம்மும் போயிடும். ஸோ ஏ நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறோம், அது 4 மியூ இன்டு ஜிக்கு 10. ஸோ மியூ சமன் 4/10 தசம் 4 என்று வரும். உங்களுக்கு செகண்ட் ஆன்சர் வரும். 13வது ஒரு சீரான திண்ம உருளை ஓய்விலிருந்து தொடங்கி ஒரு சாய்தளத்தின் வழியே நழுவாமல் உருளுகின்றது. திணிவு கேபிட்டல் எம்மையும் ஆரை கேபிட்டல் ஆரையும் உடைய ஒரு திண்ம உருளையின் அச்சு பற்றி சுழலும் அவ்வுருளையின்
கடத்துவ திருப்பம் I சமன் half mr² ஆகும். விகிதம் உருளையின் மொத்த இயக்கப்பாட்டு சக்தியின் கீழ் உருளையின் சுழற்சி இயக்கப்பாட்டு சக்தி. உங்களுக்கு தெரியும், ஒரு உருளுகின்ற பொருள்ட மொத்த இயக்கப்பாட்டு சக்தி. ஒரு உருளுகின்ற பொருள்ட மொத்த இயக்கப்பாட்டு சக்தின்னு சொல்றது அதோட ஏகபரிமாண இயக்கப்பாட்டு சக்தி பிளஸ் சுழற்சி இயக்கப்பாட்டு சக்தி. அதோட ஏகபரிமாண இயக்கப்பாட்டு சக்திக்கு நீங்க போடலாம் half mv² பிளஸ் அதோட சுழற்சி இயக்கப்பாட்டு சக்திக்கு நீங்க போடலாம் half I ஒமேகா² போடலாம். பட் இந்த ஒமேகா² பத்தி இங்க கதைக்கல. அப்ப நாங்கள் இந்த ஒமேகா² என்ன போடலாம் என்றால், உங்களுக்கு தெரியும் தானே v சமன் r ஒமேகா. அதுல ஒமேகா சமன் v இன்டு r என்று போடலாம் தானே. அந்த அடிப்படையில இந்த இடத்துல ஒமேகா² நாங்க என்ன போடலாம் என்றால் v வர்க்கத்தின் கீழ் r என்று போடலாம். v வர்க்கத்தின் கீழ் r என்று போடலாம். இது சுழற்சி இயக்கப்பாட்டு சக்தி. இல்லைங்க, இந்த ஐக்கு என்ன போடலாம், பொருள்ட கடத்துவ திருப்பம். ஸோ நாங்கள் half mv² பிளஸ் half I ஐக்கு பதிலாக நீங்க half mr² போடலாம். அவர் தான் இருக்கிறார். ஸோ half m ஹாஃப்னு சொல்றது கவனிங்க, இந்த ஹாஃப்னு சொல்றது இங்க இருந்தது, இந்த ஐல ஒரு ஹாஃப் வரும், அதை தான் இப்ப நான் போட போறேன். இன்டு half m r², இதுவும் ஸ்கொயர்டு வரும். இந்த ஒமேகா வர்க்கம்னா v வர்க்கத்தின் r வர்க்கம் தான், v வர்க்கத்திற்கு r வர்க்கம். ஸோ உங்களுக்கு இந்த சமன்பாடு எழுதும் பொழுதே விளங்கிடும், ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. ஏன் தெரியுமா, இப்ப உருளையின் மொத்த இயக்கப்பாட்டு சக்தின்னு சொல்றது ரெண்டையும் கூட்டினா வர்றது. உருளையின் சுழற்சி இயக்கப்பாட்டு சக்தின்னு சொன்னா இது மட்டும் இது மட்டும் இது மட்டும். இதை எழுதும் பொழுதே உங்களுக்கு ஆன்சர் விளங்கும். இதுக்கெல்லாம் பெருசா எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஆல்வேஸ் ட்ரை டு ஃபீல் த பிசிக்ஸ். ரைட். இப்போ half mv². இதை கவனிங்க, இந்த r² இந்த r² போயிடும். உங்களுக்கு என்ன வரும், half mv² பிளஸ் கவனிங்க, இது half mv². உங்களுக்கு விளங்குதா அது என்ன சொல்றேன்னு? இது ஏகபரிமாண இயக்கப்பாட்டு சக்தி. இந்த ப்ளூ கலர் அடைப்புக்குள் இருக்கிறது ஏகபரிமாண இயக்கப்பாட்டு சக்தி. அது அரைவாசியால பெருக்கிறோம். அப்படி என்றால் சுழற்சி ஏகபரிமாண இயக்கப்பாட்டு சக்தியிட அரைவாசி தான் சுழற்சி இயக்கப்பாட்டு சக்தி. half into ek. அப்ப நீங்களே சொல்லுங்க, எங்களோட சுழற்சி இயக்கப்பாட்டு சக்தி அரைவாசி, மொத்த இயக்கப்பாட்டு சக்தி 1. எங்களோட கேள்வி என்ன, உருளையின் மொத்த இயக்கப்பாட்டு சக்தி. அப்ப மொத்த இயக்கப்பாட்டு சக்தின்னு சொல்றது ஏகபரிமாண இயக்கப்பாட்டு சக்தியையும் சுழற்சி இயக்கப்பாட்டு சக்தியையும் கூட்ட வேணும். அப்ப 1 அரையும் 1.5 கீழே அதோட சுழற்சி இயக்கப்பாட்டு சக்தின்னு சொல்றது இந்த பெருமானம், இந்த பெருமானம் இந்த இருக்குது, இந்த பெருமானம் அதுதான் இந்த பெருமானம். ஸோ அது உங்களுக்கு இவருட அரைவாசி 0.5, அரைன்னு சொன்னா 0.5 அரை. ஸோ இந்த 2 மேலே போனால் உங்களுக்கு 3 2 வரும். அப்படியே நீங்க ஒழுங்கா ஒரு விளக்கம் இருந்தா பார்த்துட்டு சொல்லலாம், என்ன இது 1 இருக்குது, அரைவாசியா இருக்குது. நம்ம மொத்தம் 1.5 கீழே 1, அப்போ 1.5 0.5 நீங்க பார்த்துட்டு சொல்லலாம் அப்படிதான் சொல்றேன். பட் இதை பார்த்துட்டு சொல்றதுக்கெல்லாம் நீங்க நல்ல ஒரு ப்ராக்டிஸ் பண்ணினா தான் இந்த A+க்கெல்லாம் போகலாம். அதுதானே, ரைட். சரி, நான் கொஞ்சம் ஸ்பீடாக தான் இந்த பேப்பரை செய்து கொண்டிருக்கிறேன். அது காரணம் டைம் போதாதுன்னு சில பேர் சொன்னீங்க. இப்போ கூட நீங்க உங்களுக்காகத்தான் சில ஸ்டெப்ஸ் எழுதி கொண்டிருக்கிறேன், இல்லாட்டி அதெல்லாம் தேவைப்படாது எங்களுக்கு. சரி, ஸோ நீங்கள் என்ன செய்யலாம், டிரெக்டாக சொல்லலாம் தான், இது ரெண்டையும் கூட்டினா மொத்த இயக்கப்பாட்டு சக்தி. அதில் இந்த ERன்னு சொல்றது
சுழற்சி இயக்கப்பாட்டு சக்தி. மொத்த இயக்கப்பாட்டு சக்தியில அரைவாசி தான் சுழற்சி இயக்கப்பாட்டு சக்தி. அப்ப மொத்த சக்தின்னு சொல்லக்கல, அதாவது மொத்தம் இல்ல, ஒரு ஏகபரிமாண இயக்கப்பாட்டு சக்தியில அரைவாசி தான் சுழற்சி இயக்கப்பாட்டு சக்தி. அப்ப 1 + 1/2 1.5 1.5 தான் மொத்த இயக்கப்பாட்டு சக்தி. அதுல சுழற்சி இயக்கப்பாட்டு சக்தி எவ்வளவுன்னு சொன்னா 0.5. 1.5 கீழ் 0.5 3 வரும். 4th ஆன்சர் வரும். சரியா? கவனம். இந்த 1 2 3 4 5 ஆன்சர் வரும் பொழுது நீங்கள் இந்த 3 2 சொல்லி போட்டு 3ஆவதுலயே போட்டுருவீங்க. அங்க 2வது விட வரும். இன்னொரு கேள்வி அடிக்கடி வரும். இந்த மாதிரி நம்பர் இதே ஆன்சரை வார மாதிரி 1 2 3 4 5க்குள்ள விட வார மாதிரி கேள்விகள் அடிக்கடி வரும். அதே மாதிரி மேல ஒரு கேள்விக்கு 3ஆவது விடையை போட்டிருப்பாரு. நீங்கள் மார்க் பண்ணும் பொழுது மேல 3 இருக்குத்தானே, அப்ப கீழே 3 போட்டு போட்டு போயிடுவீங்க. இப்படி எல்லாம் அநேகமா எல்லா மனிதனுக்கும் வார விலை உங்களுக்கும் வரும். கவனம். மேல 3 இருந்தா கீழே 3 போடுவீங்கள் அந்த பார்த்து கொண்டிருக்கும் பொழுது. சரிதானே? ரைட். 4. ஒரு பொருள் தரைக்கு மேலே ஒரு உயரத்திலிருந்து தரை மீது சுயாதீனமாக போடப்படுகின்றது. அதேவேளை வேறொரு பொருள் அதே உயரத்திலிருந்து கிடையாக பாருங்க, அதே உயரத்திலிருந்து கிடையாக எறியப்படுகின்றது. வழித்தடை புறக்கணிக்கத்தக்கது என கொள்க. இரு பொருள்களினதும் பரப்பு நேரம் பற்றிய பின்வரும் கூற்றுக்களில் எக்கூற்று உண்மையானது. இந்த பரப்பு நேரம்னு சொன்னா அது வழியில எவ்வளவு நேரம் நிற்கும் என்று சொல்றதுதான் பரப்பு நேரம். இப்ப என்ன சொல்றாரு, ஒரு பொருளை சரிதானே சும்மா போடுறாரு, இன்னொரு பொருளை அதே உயரத்திலிருந்து கிடையாக வீசுறாரு. இப்ப ரெண்டு பொருளும் நிலத்தை அடிக்கும் வரைக்கும் ஒரு டைம் எடுக்கும் தானே. இப்ப அந்த டைம் சம்பந்தமா என்ன சொல்றீங்கள் என்றதுதான் கேள்வி. இது உங்களுக்கு ஆல்ரெடி எத்தனை நாளும் இந்த கேள்வி வந்து இருக்குது. அதுதான் உங்களுக்கு தெரியும். ஒரு எரிய இயக்கத்துல ஒரு பொருள் எவ்வளவு நேரம் வழியில நிக்கலாம் என்றத நிலை குத்து வேகம்தான் தீர்மானிக்கும். ரெண்டு பேர்த ஆரம்ப நிலை குத்து வேகமும் 0 தான். விறகு நாங்கள் எறியும் பொழுது கிடையாகத்தானே எறிகிறோம். சொல்ற அர்த்தம் அதுதான். அந்த கிடையாக எறியாம அவர் கொஞ்சம் மேல் நோக்கிய கீழ் நோக்கிய எறிஞ்சிருந்தாருன்னா விட மாறி இருக்கும். ஆனா அவர் கிடையா எறிஞ்சபடியினால, இவரை சும்மா ஓடுறபடியினால ரெண்டு பொருளினுடைய ஆரம்ப நிலை குத்து வேகமும் 0 தான். ஆரம்ப நிலை குத்து வேகம் ரெண்டு பேருக்கும் சமனண்டபடியினால ரெண்டு பேரும் நிலத்தை ஒரே டைம்ல தான் அடைவாங்க. ஒரு பெரிய பொருள் வழியில எவ்வளவு நேரம் நிக்கலாம் என்றத நிலை குத்து வேகம் தான் தீர்மானிக்கும். இதெல்லாம் மேத்தமெட்டிக்கலா ப்ரூவ் பண்ணி காட்டிலும் அப்படி எழுதுகள்ல இந்த பேப்பர்ட ஆன்சரை எங்களுக்கு 2 நாள் டைம் தந்தா, 2 நாள் இல்லை, ஒரு 12 மணித்தியாலம் தந்துட்டு 2 அவர் 2 50 MCQ செய்யுங்கன்னு சொன்னா எல்லாரும் 50க்கு 50 சரி எடுக்கலாம். அதை 2 ஹவர்ல செய்யணும். அதுதான் பேப்பருக்கு 10 மணித்தியாலம் டைம் தந்துட்டு செய்யுங்கன்னா எல்லாரும் செய்யலாம். அதை 2 ஹவர்ல செய்யுங்க என்று சொல்றதுதான் அங்க இருக்கிற விஷயம். அதை புரிஞ்சு கொள்ளுங்க முதல். சரிதான். ஸோ அப்ப அந்த வியூல தான் நாங்க பார்க்கலாம். இப்ப எல்லாருக்கும் தெரியும் நிலை குத்து வேகம் தான் தீர்மானிக்கும் வழியில எவ்வளவு நேரம் நிக்கலாம் என்றது. தெரியப்பட்ட பொருளின் தொடக்க வேகத்தின் பெருமானம் இல்லாமல் விடை கூற முடியாது. ஏன் தேவையில்லைகள். உயரத்தின் பெருமானம் இல்லாமல் விடை கூற முடியாது. தெரியப்பட்ட பொருள் தரையில் படுவதற்கு அதிக நேரம் எடுக்கும். தெரியப்பட்ட பொருள் முதலில் தரையில் படும். இரு பொருட்களும் ஒரே நேரத்தில் தரையில் படும். 5வது தான் சரி. ஏன் என்னதான் நீங்க கிடையா அறிஞ்சாலும் சும்மா போடுற பொருளினுடைய ஆரம்ப நிலை குத்து வேகமும் 0 தான். கிடையாக அறியப்பட்ட பொருள்ட ஆரம்ப நிலை குத்து வேகமும் 0 தான். நிலை குத்து வேகம் தான் தீர்மானிக்கும் இவர் எவ்வளவு நேரம் பெரிய இயக்கத்தில் இருக்க வேணும் என்ற. ரெண்டு பேர்த ஆரம்ப நிலை குத்து வேகமும் சமன் என்றபடியினால நாங்கள் இந்த முடிவு எடுக்கலாம். விடை 5. ஒரு ஸ்டெப்ஸும் தேவைப்படாது. பொதுவாக அவங்களோட முதல் 30 கேள்வியும்
சும்மா பார்த்துட்டு விட சொல்ற மாதிரி தான் அநேகமான கேள்விகள் வரும். ஒரு விறைத்த ஆதாரத்திலிருந்து ஒரு சீரான என்ன அர்த்தம்? ஒவ்வொரு அலகு நீளத்துக்கும் திணிவு சீரா கூடுதுன்னு அர்த்தம். பாரமான கயிறு நிலைக்குத்தாக தொங்குகின்றது. குருவில் காட்டப்பட்டுள்ளவாறு திணிவு ஸ்மால் எம்மையுடைய ஒரு குற்றி கயிற்றின் சுயாதீன நுனியுடன் இணைக்கப்பட்டுள்ளது. கயிற்றின் கீழ் நுனியில் ஒரு குறுக்கு துடிப்பு பிறப்பிக்கப்படுகின்றது. கயிற்றின் கீழ் நுனியிலிருந்து அளக்கப்படும் கயிற்றின் கீழ் நுனியிலிருந்து அளக்கப்படும் தூரம் வையுடன் துடிப்பின் அலைநீளம் லெம்டாவின் மாறலை மிகச்சிறந்த விதத்தில் வகை குறிப்பது. உங்களுக்கு தெரியும், ஒரு ஈர்க்கப்பட்ட இழையில குறுக்களிட கதிக்கு சமன்பாடு V சமன் F V சமன் √T/m. இது ஒரு பாரமான இழை என்றபடியினால மேல போக 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 இழுவை கூடும். அப்ப மேல போக 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 இழுவை கூடினா கட்டாயம் மேல போக போக அலையிட வேகம் கூடும். அலையிட வேகம் கூடுதண்டா ஃப்ரீக்குவன்சி மாறாது. நீங்கள் இப்படி யோசிக்கலாம், FV சமன் F லெம்டா தானே, ஃப்ரீக்குவன்சி மாறாது, எனவே லெம்டா கூடும். மேல போக 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 வேகம் கூடும், காரணம் இழுவை கூடும். ஏன் இழுவை கூடும் என்ன? திணிவு இருக்குது, இலையிட திணிவு கூடும். உங்களுக்கு மேல போக 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 அலை நீளம் கூடும். இப்ப மாறாதுன்னு சொல்ற முதலாவது ஆன்சர் பிழை, குறைகின்ற மூணாவது ஆன்சரும் பிழை. அப்ப எங்களுக்கு விடை 2, 4, 5 வரவு. அதுல சொல்ற வசனத்தை கவனிங்க. கயிற்றின் கீழ் நுனியில் இருந்து அளக்கப்படும் தூரம் வை. அவர் எங்கிருந்து அளக்க தொடங்குறார் என்றா கயிற்றிட இந்த புள்ளியிலிருந்து அளக்க தொடங்குறார். கயிற்றிட இந்த புள்ளியில சொல்லுங்க, கயிறிட அந்த புள்ளியிலையும் ஒரு இழுவை வருமென்னா வரும். இந்த புள்ளியை ஜூம் பண்ணி கீறணும் என்றால் அந்த புள்ளியில தான் திணிவு இணைக்கப்பட்டிருக்குது. இந்த புள்ளியில தான் அளக்க போறாரு. இந்த புள்ளியில இழுவை வருமா? வரும். இந்த கீழே ஒரு எம் இணைக்கப்பட்டிருக்குது. அப்ப கட்டாயம் எம்ஜி என்ற இழுவை வரும். அந்த இடத்துலையும் ஒரு இழுவை வாரபடியினால அங்கேயும் ஒரு வேகம் வரும். அங்கேயும் ஒரு வேகம் வந்தா அங்கேயும் ஒரு அலைநிலையத்துக்கு ஒரு பெருமானம் வரும், பூச்சியம் வராது. ஸோ அந்த அடிப்படையில உங்களோட 5th ஆன்சர் பிழை. ஸோ இனி எங்களுக்கு ஆன்சர் 2, 4 வரும். உங்களுக்கு தெரியும், அது ரொட்டுக்குள்ள வாரபடியினால நேர்கோடா வராது. ஸோ ஆன்சர் 4th ஆன்சர். சரியா? இருக்கிறதுக்குள்ள 4th ஆன்சரை கொடுக்கலாம். பட் மெத்தமெட்டிக்கலா பார்க்கும் பொழுது லெம்டா ப்ரொபோர்ஷனல் டு √T தானே. கீழே இருந்து மேல போக 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 இழுவை சீரா கூடும் தானே. இழுவை சீரா கூடும் தானே. இழுவை சீரா கூடும் என்றா நீங்கள் லெம்டாவுக்கும் டீக்கும் கிராஃப் உள்ளது உங்களுக்கு y வர்க்கம் சமன் mx என்ற வடிவத்துல வர வேணும். இது ஒரு சின்ன விஷயம், இருக்கிறதுக்குள்ள போதாந்தர போட்டா கதை முடியுது. பட் இந்த இடத்துல அந்த கிராஃப்ட ஷேப் இருக்கு தானே, அது உண்மையாக இந்த வடிவத்துக்கு வராது. அது எப்படி வரணும் என்றா இந்த மேத்தமெட்டிக்கல் கனெக்ஷன் படி லெம்டா ப்ரொபோர்ஷனல் டு √T. மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் எப்படி வருமெண்டா y² சமன் mx. உங்களுக்கு தெரியும் y² சமன் mx என்ற வடிவம் இப்படி வரும், இந்த மாதிரி கேர்வ்ல வரும். அந்த மாதிரியான கேர்வ் இங்க இல்லை. அதனால இதுக்கு ஹோல் ஆன்சர் கொடுக்கலாம் என்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுதானே இருக்கிறதுக்குள்ள 4th ஆன்சர் அல்லது ஹோல் ஆன்சருக்குள்ள ஆகலாம் இந்த கேள்வி. சரி, மற்றும்படி இது ஒரு உங்களால முடிஞ்சா கீழே கொமெண்ட்ஸ்ல விட போடுங்க. முதலாவது 15ல A என்ற கேள்வி என்னன்னா, இது ஒரு பாரமற்ற இழைன்னு சொன்னா என்ன விட? பாரமற்ற இழையனின் இந்த 5 விடைகள்ல
என்ன விடை என்று எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸ்ல போடுங்க. பாரமற்ற இழையது. அதே 15ல இந்த பி என்ற கேள்வி என்னண்டா சரிதானே? இது ஒரு பாரமான கீழே எந்த திணிவும் தொங்க விடப்படாத ஒரு பாரமான சுயாதீனமாக தொங்குகின்ற ஒரு இழையா இருந்தா என்ன விடண்டு கமெண்ட்ஸ்ல போடுங்க. முதல் பாரமற்ற இழையா இருந்தா என்ன விட, ஒரு பாரமான ஆனா கீழே எந்த திணிவும் தொங்க விடப்படாத. அவர் சொல்றது இப்படி ஒரு திணிவு தொங்குதாடே, நான் சொல்றேன் திணிவு தொங்கல்ல, பாரமான திணிவு எதுவும் தொங்க விடப்படாத ஒரு சுயாதீன இலை. இப்படி இருந்தா என்ன, இப்படி இருக்கிற ஒரு இலையில கீழே இருந்து மேல போகும் பொழுது என்ன ஆன்சர் வரும்? 1 2 3 4 5ல 7 மண்டா கீழே கமெண்ட்ஸ்ல போடும். 16 ஒரு கரும்பொருள் ஏயின் உயர்ந்தபட்ச கதிர்க்கும் சரிவு அலைநீளம் 200 நானோமீட்டரில் கிடைக்கின்றது. வேறொரு கரும்பொருள் பியின் உயர்ந்தபட்ச கதிர்க்கும் சரிவு அலைநீளம் 600 நானோமீட்டரில் கிடைக்கின்றது. விகிதம் ஏயினால் அலகு மேற்பரப்பளவில் காணப்படும் வலு பியினால் அலகு மேற்பரப்பின் பரப்பளவுக்கு காணப்படும் வலுவின் பெருமானம். இந்த கேள்வி இந்த வருடம் வெளியால வந்த கலிங்க பண்டாரோட ஃபைனல் மாடல் பேப்பர்ல கிடக்குது. ஆகவே உங்களுக்கு சொன்னேன் இதுல இருந்து கேள்வி வரும். எத்தனை பேர் பார்த்து கொண்டு போனீங்களோ தெரியாது, வேணுமெண்டா செக் பண்ணி பாருங்க. நினைக்கிறேன் 40க்கு பிறகு உள்ள ஒரு கேள்வின்னு நினைக்கிறேன். சரிதானே? ரைட் ரைட் ஓகே, அந்த ஐடியா அந்த கேள்விதான் இது. சரியா? ரைட். என்ன சொல்றாரு, ஒரு ஏ என்ற ஒரு பொருள் இருக்குதாம், அதே மாதிரி பி என்ற ஒரு பொருள் இருக்குதாம். லெம்டாவின் உயர்ந்தபட்ச கதிர்க்கும் சரிவு, ஸோ ஏட லெம்டா ஏ 200, இவர்ட லெம்டா பி 600. என்ன சொல்றாருன்னு விளங்குதா? இந்த ஏ ஒரு சூடான பொருள், இவர்ற லெம்டா மேக்ஸ் உயர்ந்த கதிர்ப்பு செறிவுக்குரிய அலைநீளம் 200. உங்களுக்கு தெரியும், இந்த சொல்ல கண்ட உடனே உங்களுக்கு விளங்கிடும் இது வீன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் லோல. இப்ப வீன் என்ன சொல்றாரு, லெம்டா எம் இன்டு டி ஒரு மாறிலி. இதுல இருந்து என்ன முடிவெடுக்கலாம்டா, லெம்டா எம் நேர்மாறு வீத சமன் தனி வெப்பநிலை, அதாவது லெம்டா எம் நேர் விகித சமன் 1/டி. சொல்லுங்க. அப்படி என்ன நீங்கள் பார்த்துட்டு ஷார்ட்கட்ல சொல்லலாம். இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு விலங்கல்ல நான் வேற மெத்தட் சொல்றேன். முதல் ஷார்ட்கட்டை சொல்றேன், டைம் தான் எங்களுக்கு முக்கியம். இந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாம் தியரின்னு சொல்லக்குள்ள டீப்பா நிறைய கதைக்கலாம். எனக்கு நேரம் பிரச்சனை, அப்ப நான் சுருக்கி தான் சில விடயங்களை கதைப்பேன். சரிதான்? இந்த யூடியூப் தானே, டைமா பெருசா அடுத்தா நீங்க பார்க்க மாட்டீங்க, சுருக்கி கதைப்போம். சரி, lambda into square root, சாரி, இந்த மாதிரி வரும். இதுல என்ன விளங்குது, உச்ச கதிர்ப்பு செறிவுக்குரிய அலை நீளம் தனி வெப்பநிலைக்கு நேர்மாறு விகித சமன். அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், ஒரு சூடான பொருளினுடைய கதிர்ப்பு செறிவுக்கு சமன்பாடு E சமன் சிக்மா T-யின் 4ஆம் அடுக்கு. இது எங்கட ஸ்டீஃபன் லா. அது இவ்வளவு தான். இப்ப என்ன சொல்றாரு, ஏனுடைய அலை நீளத்திட ரேஷோ 1:3 அப்படின்ற ஏக்கமா பியினுடைய தனி வெப்பநிலை ரேஷோ நேர் மாறுதானே. இது 3ஆகவும் இது 1ஆகவும் வரும். சரி, இப்ப என்ன சொல்றாரு, ஏயினால் அலகு பரப்பளவில் காணப்படும் கதிர்ப்பு வலு இதுல பியினால் அலகு மேற்பரப்பின் பரப்பளவுக்கு காணப்படும் வலு. அதுதானே, ஏயினால் அலகு மேற்பரப்பின் பரப்பளவுக்கு காணப்படும் வலு, பியினால் அலகு மேற்பரப்பில் பரப்பளவுக்கு காணப்படும் வலு. அந்த வலுவுக்குரிய சமன்பாடு தான் சிக்மா T-யின் 4ஆம் அடுக்கு. உங்களுக்கு தெரியும் இந்த சிக்மா மாறாது. எனவே காணப்படும் கதிர்ப்பு செறிவு தனி வெப்பநிலையின் 4ஆம் அடுக்குக்கு நேர்விகித சமன். உங்களுக்கு இவங்க 2 பேர்ட தனி வெப்பநிலையும் சம்பந்தமான ஐடியா தெரியும். 1:3 ஏட கதிர்ப்பு செறிவுட வலுவின் கீழ் வீத வலுதானே.
அப்ப ஏனுடைய தனி வெப்பநிலையின் 4ஆம் அடுக்கின் கீழ் பியினுடைய தனி வெப்பநிலையின் 4ஆம் அடுக்கு போட்டு ஆன்சர் வரும் தானே. அப்ப ஏயினுடைய தனி வெப்பநிலையின் 4ஆம் அடுக்கு 3ன் 4ஆம் அடுக்கு கீழே 1ன் 4ஆம் அடுக்கு. 3ன் 4ஆம் அடுக்கு என்ன? 3 தரம் 3 9. ஸோ 27 81. ஸோ உங்களுக்கு 81 என்று வரும். 5th ஆன்சர் என்று வரும். உங்களுக்கு இந்த மெத்தட் விலங்கு இல்லாட்டி நீங்க நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. அதுதான் நான் சொல்லிட்டேன், நீங்கள் 2 ஹவர்ல பேப்பர் செய்யணும். அதுதான் 12 ஹவர்ஸ்ல செய்யறது இல்லை. அதுக்குரிய மாதிரி ரெடியாக வேணும். நிறைய பேர் டைம் போதாதுன்னு சொன்னதுதான் இந்த இந்த மாதிரி நான் செய்து காட்டுறதுக்குரிய ரீசன். அதுதான் யூ நீட் டு பி ட்ரைன்டு. ரைட், உங்களுக்கு இது விலங்கு இல்லையா? வீன்ஸ் லோ எழுதுங்க. வீன்ஸ் லோவை எழுதி டிஏயின் கீழ் டிபிட விகிதத்தை எடுங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அதே மாதிரி ஸ்டீஃபன் லோ எடுத்து இஏ கீழே இபி சிக்மா டிஏயின் 4ஆம் அடுக்கு சிக்மா டிபியின் 4ஆம் அடுக்கு எடுங்க. இந்த இடத்துல எடுத்த டிஏ டிபிட ரேஷியோவை இந்த சமன்பாட்டுல இந்த இடத்துல பிரதிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். இதைத்தான் நாங்கள் சிம்பிளா உங்களுக்கு இலகுவா செய்தது. அதுதான் 17. நிலைக்குத்தாக கீழ் நோக்கி இயங்கும் ஒரு ஏற்றியின் வேக நேர வரைவு உருவில் காட்டப்பட்டுள்ளது. ஏற்றியின் தரையில் 1 கிலோகிராம் திணிவுள்ள ஒரு குற்றி வைக்கப்பட்டுள்ளது. குற்றியின் தோற்ற நிறை யாது? இது உங்களுக்கு டிரெக்டாவே தெரியும். அதுதானே. நிலைக்குத்தாக கீழ் நோக்கி இயங்கும். அப்ப லிஃப்ட் வந்து கீழே வருது. நாங்க கீழே வார ஒரு லிஃப்ட். தோற்ற நிறைன்னு சொல்றது எம் இன்டு ஜின்னு சொல்றது நிறை. எம் இன்டு ஜி எஃபெக்டிவ் என்று சொல்றது தோற்ற நிறை. உங்களுக்கு தெரியும் தானே, நான் தியரி எதுவும் இங்க கதைக்க போறது இல்லை. கேள்விகளை எப்படி ஷோர்ட்டா யோசிக்கலாம் என்றுதான் சொல்ல போறேன். உங்களுக்கு தெரியும் தானே, குற்றியில ஒரு லிஃப்ட்ல ஜி எஃபெக்டிவ போட்டா தோற்ற நிறை வரும். உங்களுக்கு வேக நேர வரைவு தாராது. 4 செகண்ட்ல 4 என்ற வேகத்துக்கு போகுது. ஸோ வேக நேர வரைபட படித்திறன் 6 மோடுகளை தரும். ஸோ அதுல இருந்து நீங்க கண்டுபிடிக்கலாம் இதுல 6 மோடுகள் ஒரு ms-2 என்று கண்டுபிடிக்கலாம். இப்போ நீங்க கீழ் நோக்கி ஒரு ms-2 என்ற 6 மோடுகளோட வார ஒரு தொகுதியிட பயன்படு 6 மோடுகள் 10 - 1 9 என்று வரும். அது சிம்பிள். எம் இன்டூ எம் 1 கிலோகிராம். இந்த ஜி எஃபெக்டிவ் இங்க 9 என்று வரும். பயன்படு 6 மோடுகள் என்ன? கீழே 6 மோடுகிற பொருள்ட பயன்படு 6 மோடுகள் ஜி மைனஸ் ஏ என்று வரும். அதுக்கெல்லாம் காரணம் தியரியில படிப்பீங்க. அது ஆழமான விளக்கங்கள் எல்லாம் தியரியில வரும். இங்க ஆழமான விளக்கம் கதைக்கவில்லை. அதுதானே. உங்களுக்கு 1 தர 9 நியூட்டன் என்று வரும். உங்களுக்கு அதுக்கு தேர்ட் ஆன்சர் வரும். 18. ஒத்த ஏற்றங்களையும் முறையே MA MB எனும் திணிவுகளையும் உடைய A, B என்னும் இரு துணிக்கைகள் ஒரு சீரான காந்த புலத்திற்கு செங்குத்தாக இயங்குகின்றன. துணிக்கைகளின் கதிகள் முறையே VA VB ஆகும். அவை செல்லும் பாதைகள் உருவில் காட்டப்பட்டுள்ளன. பின்வருவனவற்றுள் எது உண்மையானது? எப்படி வரணும் இங்க மிக்ஸ் ஆயிட்டது. அப்படிதான் வரணும். இந்த மாதிரி. சரி, ஒத்த ஏற்றங்கள். ரைட், உங்களுக்கு விளங்கிட்டது. ஒரு காந்த புலத்துக்குள்ள 2 ஏற்றம் வட்ட இயக்கம் அடிக்குது. உங்க எல்லாருக்கும் தெரியும், காந்த புலத்துக்குள்ள ஒரு ஏற்றம் ஒன்று வட்ட இயக்கம் அடிக்கும் பொழுது அவ்வட்டத்தினுடைய ஆறுக்கான சமன்பாடு MV/BQ என்று எல்லாருக்கும் தெரியும். இப்ப இந்த இடத்துக்குள்ள ஒத்த ஏற்றம்
எனக்கு Q மாறாது. இந்த இடத்துக்குள்ள எனக்கு ஒரே ஃபீல்டுக்குள்ள தான் ரெண்டும் நிக்குது. ஒரே ஃபீல்டுக்குள்ள தான் நிக்குது. அப்ப காந்தப்பாய அடர்த்தியும் மாறாது. இப்ப யாருக்கு R கூடவோ அவர MV பெருக்கம் அதிகமாக இருக்கும். அப்ப நீங்களே சொல்லுங்க Aக்கு தான் RI கூட. இப்ப Aயினுடைய MV பெருக்கம் பெருசா வரும். அப்ப MA into VA பெருசி MB into VB பெருக்கம் தான் சொல்லலாம். தனி M பத்தியோ V பத்தியோ கதைக்க இயலாது. ரெண்டினுடைய பெருக்கத்தையும் கதைக்கலாம். ஸோ உங்களுக்கு MA VA பெருசி MB VB இது உங்களுக்கு வெளிப்படையாவே பார்த்தவொடனே விளங்குது. ஃபர்ஸ்ட் ஆன்சர் சரி என்று. அப்ப நீங்க வேற எதுவும் யோசிக்க தேவையில்ல. ஃபர்ஸ்ட் ஆன்சரை பாருங்க. MA VA பெருசி MB VB விட RI Aக்கு தானே கூட. யாருக்கு RI கூடயோ அவருக்கு MB பெருக்கம் பெருசா வரும். ஸோ உங்களுக்கு முதலாவது கூட்டு சரி என்று பார்த்துட்டு சொல்லலாம். பிறகு எதையும் நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இது வெளிப்படையாவே உண்மையை இதெல்லாம் ஒரு கேள்வின்னு போட்டிருக்கிறாங்க. அதுதான். பட் நான் சும்மா விளக்கத்துக்காக மற்றதை காட்சி வரேன். ஸோ இது பிள்ளை. ரெண்டாவது பிள்ளை. அப்படி இருந்தா இந்த பீட ஆரை தான் பெருசா வந்திருக்கப்பாரு. இந்த MB பெருக்கம் யாருக்கு கூடவோ அவருக்கு ஆரை அதிகமா வந்திருக்கப்பாரு. இந்த இடத்துல பீட ஆரை சின்னது தானே. MBVB சின்னதா வரணும் இந்த படத்தின்படி. ரெண்டாவது பிள்ளை. MAயை விட MB பெருசாகவும் VAயை விட VB பெருசாகவும் ஏயை விட பீட திணிவும் கூடி ஏயை விட பீட வேகமும் கூடினா ஏயை விட பிக்கு இந்த ஒட்டுமொத்த MBA கூடிடும். ஏயை விட பீட திணிவும் கூடி ஏயை விட பீட வேகமும் கூடி ஏயை விட பீட திணிவும் கூடி ஏயை விட பீட வேகமும் கூடினா ஏயை விட பீட 2 MB பெருக்கமே கூடிடும். MB பெருக்கம் கூடினா மீண்டும் பீட ஆரை தான் பெருசா வரணும். அப்ப அதுக்குள்ள எக்ஸாம்ல இதெல்லாம் பார்க்க தேவையில்ல. ஒன்று பிள்ளைண்டு தாராளமா விளங்கிடும். ஒன்று சரிண்டு அப்ப டிரெக்டா ஒன்றை போட்டோமா அடுத்த கேள்விக்கு போனமாண்டு இருந்தா சரி. நாலாவது சொல்லுங்க. MA MB VA VB ரெண்டுக்கும் MA MB MA அதே மாதிரி MB சமனா இருந்து VA VB சமனா இருந்தா ரெண்டுக்குமே ஆரை சமனா வரும். ஆரை சமனா வர மாதிரியா படம் இருக்கிறாரு இல்ல. MA MB சமன் சரி. R சமன் MB over BQ. BMQவும் சமன் தான். திணிவு சமனா இருந்தா யாருக்கு வேகம் கூடையோ அவருக்கு ஆரை கூட வேணும். யாருக்கு வேகம் கூட யாருக்கு ஆரை கூடன்னு பாருங்க. ஏக்கித்தான் ஆரை கூட. அப்ப ஏட வேகம் தான் கூட வர வேணும். இதுல பாருங்க பீட வேகம் பெருசுன்னு சொல்றாரு. இல்ல பார்த்தீங்களா இதெல்லாம் ஒரு கேள்வின்னு போட்டிருக்கிறாங்க. இந்த பேப்பரை கஷ்டம்னு சொல்லி கொண்டு திரியுறீங்கள். நேரம் போதாதுன்னு சொல்லி கொண்டு திரியுறீங்கள். நீங்கள் படிக்கிற டிசைன் அப்படி சரிதான். 19 ஈலியம் தொடர்பணு திணிவு 4 வாயு நிரப்பப்பட்டு ஒரு முனையில் மூடப்பட்ட ஒரு குழாயின் அடிப்படை மீடினன் F ஆகும். பின்னர் அதே வெப்பநிலையில் குழாயில் நியோன் வாயு நிரப்பப்படுகின்றது. இரு வாயுக்களும் இலட்சியமானவை எனின் நியோன் நிரப்பப்பட்ட குழாயின் அடிப்படை மீடினன் யார்? உங்களுக்கு தெரியும் ஒரு முனை மூடப்பட்ட குழாயிட அடிப்படை மீடினனுக்கு சமன்பாடு V/4L. இந்த வீண்டு சொல்றது குறிதான். வழியில ஒளியின் கதிதானே. நீங்கள் அந்த வீக்கு என்ன போடலாம்? இதுல என்ன விளங்குது? F proportional to V. ஸோ அந்த வீக்கு நீங்க என்ன போடலாம் என்றால் V சமன் square root of gamma RT over M. சரியா? ரைட். உங்களுக்கு கேமா மாறாது, R மாறாது. ஏன் காமா மாறாதுன்றா ஈலியமும் ஓரணு வாயு தான், நியோனும் ஓரணு வாயு தான். ஆரும் மாறாது. வெப்பநிலையை பத்தி அவருக்கு கதைக்கு இல்லை. சரிதானே? கதைச்சிருக்கிறார். சாரி. அதே வெப்பநிலைன்னு சொல்றாரு. அப்ப டீயும் மாறாது. ஸோ என்ன முடிவெடுக்கலாம்? V குறித்த வாயுவின் மூலர் திணிவினுடைய உட்பெருமானத்துக்கு நேர்மாறு விகித சமன். எனவே F0 1 over மூலர் திணிவுக்கு நேர்மாறு விகித சமன். உங்களுக்கு எப்பயும் தெரியும் நேர்மாறுன்னு சொன்னா மாத்தி போட வேணும்.
சரிதானே? Right. உங்களுக்கு தெரியும் எங்கட ஹீலியத்தை நாங்கள் ஆரம்பத்துல நிரப்பும் பொழுது சரிதானே? ஹீலியத்தை நாங்கள் ஆரம்பத்துல நிரப்பும் பொழுது நான் வேணுமெண்டா ஒரு படம் கீறி காட்டுறேன். இது ஹீலியம், அதுல தொடர்பணத்தினையும் 4, இது நியோன், இதுல தொடர்பணத்தினையும் 20. இப்ப நீங்கள் என்ன செய்யலாம்டா இந்த எஃப் நோட்டுக்கு இந்த இப்படி ஒரு சமன்பாடு போடலாம். அப்படித்தான் நீங்க போடுவீங்க. அது வி சமன் கேமா ஆர்டி ஓவர் எம்இன்குள் 4L ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன் ஒன்று ரெண்டாவது பிரிச்சு எடுப்பீங்க. அப்படி செய்தா டைம் போதாது. அதுதான் கொஞ்சம் வேகமா செய்யணும். எஃப் நோட் சமன் சரி, இதுதான் எப்படி சொல்றாரு, இதைதான் எப்படி சொல்றாரு. ரைட். இப்ப நீங்களே சொல்லுங்க, இந்த எஃப் வந்து மூலர் திணிவுக்கு நேர்மாறு விகித சமன். இப்ப இங்க இருக்கிற மூலர் திணிவு அதுதான் 1 இருந்தது 5 கூடுது. நீங்களே சொல்லுங்க, இந்த மூலர் திணிவு 5 மடங்கா கூடினா ரொட்டுக்குள் இருக்கிறபடியினால இந்த எஃப் கீழே உள்ள பெருமானம் 5 மடங்கால கூடினா எஃப் 5 மடங்கால குறையும். அது ரொட்டுக்குள்ள வாரபடியினால அது 1/√5 குறையும். ஸோ ஆன்சர் செகண்ட் ஆன்சர். அது நீங்களே இதெல்லாம் இப்படிதான் கேள்வி செய்யும், பார்த்துட்டு சொல்லலாம். இது இல்லாட்டி இங்க ஒரு சமன்பாடு, இங்க ஒரு சமன்பாடு, அதாவது டைம் போதாதுன்னு வந்து எனக்கு மெசேஜ் போடுவீங்க. சரிதான். 20வது கேள்வி. இந்த கேள்வி உங்களுக்கு விளங்க இல்லையா? நான் சொன்ன மாதிரி இதுக்கு ஒரு சமன்பாடு, இதுக்கு ஒரு சமன்பாடு எழுதுங்க, விட வரும். இப்போ இந்த ஷார்ட்கட் விலங்கல்னா அதுக்கு கொஞ்சம் நீண்ட மெத்தட்ல கதைக்க வேணும். அது எனக்கு ஒரு பிறகு ஒரு நேரம் கிடைச்சு அந்த ஷார்ட்கட்டுக்குள்ள நான் ஒவ்வொன்றா போட்டு வருவேன். சரிதானே? இந்த லாங் வீடியோஸ் போட்டால் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. சைக்காலஜிக்கலாக நீங்கள் பார்க்குறீங்க இல்லை, லாங் வீடியோஸை பார்க்குறது குறைவு தானே. ரைட். அவங்கள டயர்டாக விடக்கூடாதுன்றதுக்காக இயலுமான அளவுக்கு நான் சுருக்கமாகவும் விளக்கமாகவும் பார்ப்போம். இது சம்பந்தமாக ஒரு நல்ல தெளிவு நான் பின்னுக்கு 7 மணி நேரம் டைம் இருந்தால் இந்த ஷார்ட் கட்ஸ்ன்னு சொல்லி ஒவ்வொரு வீடியோஸாக போட்டு வருது. அதுதான் உங்களுக்கு நல்ல பிரயோசனமா இருக்கும். அது நீர் 20 பாகை சியில் ஒரு மின் நீர் வெப்பமாக்கியில் புகும் அதே வேட்டை அதன் மூலம் 80 பாகை சிக்கு வெப்பமாக்கப்பட்டு சீரான வீதம் 0.3 கிலோகிராம் per மினிட். இந்த டேட்டாவிலேயே நீங்க நிறைய விஷயங்களை விளங்கிக் கொள்ளவார். மினத்தில் வழங்கப்படுகின்றது. தொகுதியில் இருந்து வெப்ப இழப்பு இல்லை என கொள்க. நீரின் தன்வெப்ப கொள்ளளவு என வெப்பமாக்கியின் வலு. நீங்கள் இதை டிரெக்டா இப்படி செய்வீங்க. எப்படி வலுன்னு சொன்னா ஒரு செகண்டுக்கு கொடுத்த வெப்பம். சரிதான். உங்களுக்கு தெரியும் ஒட்டுமொத்தமா உள்ளுக்கு போன வெப்பம் எவ்வளவுன்னு சொன்னா எம்சி டெல்டா தீட்டா படி நீர்ற வெப்பநிலை மாற்றத்தை எடுத்த நேரத்தால விரிச்சா அவங்களுக்கு வலு வரும். இப்போ நீர்ற வெப்பநிலை மாற்றம் எம்முக்கு போடலாம். நீங்கள் கவனிங்க, ஒரு நிமிடத்திற்கு 0.3 கிலோ. அப்போ நான் சயின்டிபிக் நோட்டேஷன்ல 3 தர 10⁻⁹ நீர்ற தன்வெப்ப கொள்ளளவு 4000 சொல்றார். 4 தர 10⁻3 ஸோ 4000. வெப்பநிலை மாற்றம் என்னன்னு பாருங்க, 20லிருந்து 80க்கு போகுது. ஸோ மாற்றம் 60. அதுக்கு அடுத்த நேரம் என்ன? கவனம், ஒரு நிமிடத்திற்கு 0.3. அப்ப நாங்கள் இந்த இடத்துல 0.3 கிலோவை போட்டுட்டோம். ஒரு நிமிடத்திற்கு 0.3 கிலோ தானே. பலூன்னு சொல்றது வெட்டின் அழகுல தானே கிடக்குது. ஒரு செகண்டுக்கு எவ்வளவு உண்டு தான் பார்க்க வேணும். கவனிங்க, இவ்வளவும் ஒரு நிமிடத்துக்கு கிடைச்ச வெப்பம். ஒரு செகண்டுக்கு கிடைச்ச வெப்பம்னு கேட்டால் அதான் வலு. இதை நீங்க 60ஆல பிரிக்க வேணும். அதாவது ஒரு நிமிடத்திற்கு 0.3 கிலோ, அதாவது 60 செகண்டுக்கு 0.3 கிலோ. 60ஆல பிரிச்சால் ஒரு செகண்டுக்கு கிடைச்ச வெப்பம் வரும். 60 60 கேன்சல். இந்த 10⁻1 இதுவும் போயிடும். 3 தர 400 1200 வெட்டன்னு வரும். 21
விளையாட்டு வீரர் ஒருவர் உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு வளையும் போது அவருடைய புவியீர்ப்பு மையம் பெரும்பாலும் இருக்கத்தக்க புள்ளி. இது எல்லாருக்கும் தெரியும். இதோட ஆன்சர் பி என்று வரும். நானும் முதல்ல பெருசா கதைக்கவில்லை. செகண்ட் ஆன்சர் அது என்னன்னு உங்களுக்கு தெரியும் தானே. 22 ஒரு வானொலி பொறியின் மூலம் அதிலிருந்து 1 மீட்டர் தூரத்தில் ஒளிச்சரிவு மட்டம் 40 டெசிபலை உண்டாக்கும். ஒரு ஒளி காணப்படுகின்றது. ஒருவர் தெளிவான கேழ்தகு ஒளிச்சரிவு மட்டம் 20 டெசிபல் எனின் வானொலி பொறியில் இருந்து ஒளி தெளிவாக கேட்கும் உயர்ந்தபட்ச தூரம் யாது? இப்போ ஒருத்தர்ல கேட்டல் நுழைவாய், அதாவது ஒருவரின் தெளிவான கேழ்தகு ஒளிச்சரிவு மட்டம் 20 டெசிபல். சார் இதை நாங்கள் பார்த்து கொண்டு சொல்லலாம். சரிதானே? போனீங்கன்னா ஒரு ஆளுக்கு 40 டெசிபல் கேட்குது. ஆனா அவரால் 20 டெசிபல் இருந்தாலும் ஆக குறைஞ்சது கேட்கலாம். ஒரு ஒளி முதல்ல இருந்து 1 மீட்டர் தூரத்துல அவருக்கு 40 டெசிபல் என்ற ஒளிச்சரிவு கேட்குதான். அவர் இப்ப 20 டெசிபல் என்ற ஒளிச்சரிவு கேட்க வேணும் என்றா 40 டெசிபலை கேட்கிறாரு. 20 டெசிபல் என்று சொல்லக்கூடிய ஒளிச்சரிவு அவர் ஆக குறைஞ்சது கேட்கலாம் என்றா உங்களுக்கு தெரியும் 40 இருந்தது 20 மாறும் பொழுது நான் ஷோர்ட்டா செய்யறேன், பிறகு மேத்தமெட்டிக்கலா செய்வோம். உங்களுக்கு தெரியும் 10 டெசிபல் குறைஞ்சா ஒளிச்சரிவு 10 மடங்கால குறையும். 20 டெசிபல் குறையுது. எனவே ஒளிச்சரிவு 100 மடங்கால குறைய வரும். ஸோ ஐ நேர்வீத சமன் 1/r². நீங்க சொல்லுங்க இந்த ஒளிச்சரிவு 100 மடங்கு குறைய வேணும் என்ற ஆர் வர்க்கம் 100 மடங்கால ஊட வேணும். ஆகவே இந்த ஆர் 10 மடங்கால ஊட வேணும். 1 மீட்டர்ல இருந்தவர் 1 மீட்டரை 10 மடங்கு கூட்டினீங்கள் என்றால் 10 மீட்டர் என்று வரும். உங்களுக்கு தேர்ட் ஆன்சர் வரும். இவ்வளவுதான். ஒன்றும் எழுதுறதில்லை, சும்மா மனதால சொல்றது. இல்லைண்டா நீங்கள் டெல்டா பீட்டா இஸ் ஈக்குவல் டு 10 log I2 கீழ் I1 என்று போடுவீங்க. இதுல இருந்து I2 கீழ் I1க்கான ரேஷோவை கண்டுபிடிப்பீங்க. அந்த ரேஷோவை கண்டுபிடிச்சதுக்கு பிறகு I1 நேர்வீத சமன் 1 கீழ் R வர்க்கம் R1 வர்க்கம். I2 கீழ் I1 சமன் இந்த ரேஷோவை கண்டுபிடிப்பீங்க. இந்த ரேஷோவை மீண்டும் இங்க கொண்டு வந்து யூஸ் பண்ணலாம். I2 கீழ் I1 சமன் R1 ஸ்கொயரின் கீழ் R2 ஸ்கொயர் என்று திரும்ப வருவீங்க. எவ்வளோ தேவையில்லாத வேலை. இதுல டைம் வேஸ்ட் ஆகி இதுல வேஸ்ட் ஆகி இதுல வேஸ்ட் ஆகி பிறகு பேப்பர் கஷ்டம், நேரம் போதாதுன்னு சொல்லுவீங்க. சரிதானே? ரைட். நான் உங்களுக்கு முதலா இந்த யூடியூப்ல ஆன்சர் நீங்க பார்க்கலாம் எவ்வளவு நேரத்துக்குள்ள போட்டேன்னு. இது ரிலவான பேப்பர் பார்த்துட்டு சொல்ற கேள்விகள் கூட நீங்க சரியா அப்ரோச் பண்ற இல்லை, அதான் பிரச்சனை. சரி, உங்களுக்கு இந்த மெத்தட்ல செய்தா பார்த்துட்டு சொல்லலாம் தேர்ட் ஆன்சர். இல்லைண்டா இதை சுருக்கி I2 கீழ் I1 ரேஷோவை காணுங்க. மீண்டும் I1 கீழ் I2 ரேஷோவை போட்டீங்கள் என்றால் R1க்கு 1 மீட்டரை போடுங்க, R2க்கு உங்களுக்கு 10 மீட்டர் விட வரும். இந்த 3 ஸ்டெப்பும் எழுதி சோல்வ் பண்ணி தான் உங்களுக்கு விட வரும். எப்படியும் ஒரு 2-3 நிமிடம், ஒரு 3 தொடக்கம் 5 நிமிடம் டைம் எடுக்கும். இந்த கேள்வியை நீங்க வேகமா மெக்ஸ்ல செய்தா கூட இது இதுதான். ரைட். 23 பனி படுநிலையிலும் குறைந்த வெப்பநிலைகளில் தொடர்பு ஈரப்பதன் மாறிலியாகும். இப்போ உங்களுக்கு இந்த தியரி எல்லாம் நீங்க கிளியரா படிச்சிருப்பீங்க. நான் தியரி கதைக்கவில்லை. பனிப்படு நிலையை விட ஒரு ரூம்ட வெப்பநிலையா பனிப்படு விட குறைச்சமெண்டா அங்க இருக்கிற எல்லா நீராவையும் ஒடுங்க ஸ்டார்ட் ஆகிருமே தவிர தொடர்பு ஈரப்பதன் 100 வீதத்தில் அப்படியோ மாறாமலுக்கு நிற்கும். ஸோ சரி. பி தொடர்பு ஈரப்பதன் அதிகரிக்கும் போது தனி ஈரப்பதன் எப்போதும் கூடியதாகும். இந்த பி கூட்டு சம்பந்தமா நீங்க நிறைய பாஸ் பேப்பர்ல கூட பார்த்திருக்கலாம். இப்ப ஒரு இடத்துல சார் ஈரப்பதன் அதிகம்ன்றதுக்காக அங்க தனி ஈரப்பதன் அதிகமாத்தான் வரணுன்ற அவசியம் இல்லை. சரிதானே? பீப்புல எக்ஸாம்பிளுக்கு எங்களோட வீட்டுல உள்ள ஃப்ரிட்ஜ் இருக்குதானே, அங்க சார் ஈரப்பதன் கிட்டத்தட்ட 100% இருக்கும். ஆனா அங்க தனி ஈரப்பதன் 1.2 கிராம்
மீட்டர் மைனஸ்லேயே தான் வரும். இதுக்கெல்லாம் நல்ல டீப்பா விளக்கம் சொல்லலாம். இப்ப நாங்கள் பேப்பர் என்ற வேலை பார்க்கறதால சுருக்கி சொல்றேன். இதுவே ஒரு பாலைவனத்துக்கு போறோம், அங்க சாரிதப்பதன் 20% தான் வரும். ஆனா அங்க உள்ள தனியிறப்பதன் 40 கிராம் மீட்டர் மைனஸ் என்று கூட வரலாம். சரிதானே? இப்ப நுவரெலியாவுக்கெல்லாம் போனா எங்க உதடு வெடிக்கிறதுக்குரிய ரீசன் இதுதான். அந்த இடத்துல உள்ள நீராவிட அளவு குறைவு. சரியா? பி தொடர்பு ஈரப்பதன் அதிகரிக்கும் போது தனி ஈரப்பதன் எப்போதும் கூட என்று சொல்ல இயலாது. இப்ப ஃப்ரிட்ஜில் தொடர்பு ஈரப்பதன் அதிகம் 100, ஆனா தனி ஈரப்பதன் மிக குறைவு. சரிதான். அதே மாதிரி ஒரு பாலைவனத்துக்கு போனீங்கன்னா பொதுவா இரவு வேலைகள் அல்லது பகல் வேலைகள்ல இப்படி ஒரு சந்தர்ப்பம் வரலாம். எப்பவும் வரும்னு சொல்ல இயலாது, வரலாம். சும்மா தனி ஈரப்பதனை சொல்லணும்னா தொடர்பு ஈரப்பதனை மட்டும் வச்சு கொண்டு சொல்ல இயலாது. தொடர்பு ஈரப்பதன் நல்ல கூட இருந்தாலும் அது ஒரு மிகப்பெரிய வெப்பநிலையா இருக்கும் பொழுது அவங்களோட தனி ஈரப்பதன் கூட வரலாம். தொடர்பு ஈரப்பதன் நல்ல குறைய இருந்து பெரிய வெப்பநிலையா இருந்தா தனி ஈரப்பதன் கூட வரலாம். இது நல்ல டீப்பான விளக்கம் இது. இந்த தியரி ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கு. இலகுவான எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஒரு சின்ன லாஜிக்கான தியரி தான் இந்த ஹியூமிடிட்டி. சரியா? ரைட். தனி ஈரப்பதன் மாறிலியாக இருக்கும் போது வெப்பநிலை அதிகரிப்புடன் தொடர்பு ஈரப்பதன் குறையும். உங்களுக்கு தெரியும் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி R சமன் தனி ஈரப்பதனின் கீழ் நிரம்பலாவி திணிவு கேபிட்டல் M இன்டு 100. தனி ஈரப்பதன் மாறிலின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இருக்கிற நீராவி திணிவு மாறல. இப்ப நீங்க வெப்பநிலையை கூட்டுறீங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நிரம்பலாவி திணிவு கூடும். நிரம்பலாவி திணிவு கூடுதுன்னா காரிரப்பதன் குறையும். அது சரி. இருக்கிறதுக்குள்ள உங்களுக்கு தேர்ட் ஆன்சர் சரி. இந்த கேள்வியில ஒரு சின்ன மைனர் மிஸ்டேக் கொண்டு இருக்குது. அது என்னன்னு நான் பிறதொரு சந்தர்ப்பத்துல சொல்றேன். பட் இருக்கிறதுக்குள்ள தேர்ட் ஆன்சர் சரி. 24. உருவில் ஓர் அழுத்தமானி சுற்று காட்டப்பட்டுள்ளது. மின் இயக்க விசை ஈயை கொண்ட ஒரு களத்திற்கு சமநிலை நீளம் 120 சென்டிமீட்டர் என காணப்பட்டுள்ளது. இக்களத்துடன் ஒரு 4 ஓம் தடையி சமாந்தரமாக தொடுக்கப்படும் போது சமநிலை நீளம் 60 சென்டிமீட்டர் ஆகின்றது. இக்களத்தின் அகத்தடை யாது? என்ன சொல்றாருன்னு விளங்கிட்டு தானே. சும்மா வெற்றியை கனெக்ட் பண்றோம். சமநிலை நீளம் 120. இப்ப நாங்கள் ஒரு தடைய இந்த களத்துக்கு சமாந்தரமா ஒரு 4 ஓம் தடைய போடுறோம். இப்ப சமநிலை நீளம் 60. சரி, உங்களுக்கு தெரியும் தானே அழுத்தமானியினுடைய அழுத்த படித்திறன் K இன்டு L சமன் இந்த இடத்துல உள்ள வியை கண்டு குறிக்கும். இந்த வெற்றிட முனைகளுக்கு குறுக்கேயான அழுத்த வேறுபாடு இதுக்கு சமனா இருக்கு. பொதுவா அழுத்தமானியில இந்த K மாறாது. அப்போ உங்களுக்கு விலங்குதான் 120 என்று கிடைச்ச சமநிலை நீளம். நான் ஷார்ட் கட்ல தான் இதை செய்ய போறேன். பார்த்துட்டு சொல்லுவோமா? ரைட். 120 என்று சொல்லக்கூடிய சமநிலை நீளம் 60 சென்டிமீட்டர்ல கிடைக்குதுண்டா உங்களுக்கு விளங்குதா? 120 60 சமநிலை நீளம் அரைவாசியா மாறுதுன்னு விளங்குதா? சொல்லுங்க. சமநிலை நீளம் அரைவாசியா மாறுதுன்னா என்ன அர்த்தம்? ஒரு வெற்றி இருந்தது. ஆரம்பத்துல எந்த கரண்ட்டும் ஓடாது. இந்த சமநிலை எடுக்கும் பொழுது கல்வனோமானிக்குள்ள கரண்ட் ஓடுற இல்லை. ஆரம்பத்துல 120 சொல்லி 120 சொல்லி இந்த அழுத்தமானி வாசிச்சது மின்னியக்க விசை ஈய. அதுதானே. இப்ப இவருக்கு சமாந்தரமா ஒரு தடையை நீங்கள் கனெக்ட் பண்ணின உடனே அது 120 இருந்தது 60 தான் வாசிக்குதுண்டா. சமநிலை நீளம் அரைவாசியா போகுதுண்டா. சொல்லுங்க அப்படி என்றா இப்ப அது வாசிக்க போறது E/2 ஆகத்தான் இருக்க வேணும். நீங்களே சொல்லுங்க. அப்படின்னு ஒரு வெற்றி இருக்குது. அதுக்கு ஒரு அகத்தடை இருக்குது. எல்லாம் பார்த்துட்டு சொல்லலாம். சரிதானே. ஆரம்பத்துல E. இப்ப நீங்கள் ஒரு தடைய சமாந்தரமா போட்டா E/2 வாசிக்குதாம். அப்ப நீங்களே சொல்லுங்க. இப்ப ஒரு தடைய சமாந்தரமா போட்ட உடனே
அழுத்தமானி என்னத்தை வாசிக்குமெண்டா இந்த தடைக்கு குறுக்கேயான அழுத்த வேறுபாட்டைத்தான் வாசிக்கும். அப்படி சொல்லலாம் தானே. வெற்றியும் வெற்றியினுடைய அகத்தடைக்கும் குறுக்கேயான அழுத்த வேறுபாடுன்னு சொல்லலாம். அல்லது அதே அழுத்த வேறுபாடு தானே நீங்க போட்ட 4 ஓம் தடைக்கு குறுக்கேயும் வரும். இப்ப இந்த சுற்றம் மட்டும் நான் உங்களோட விளங்குறதுக்காக இங்க வெளிக்காட்டுறேன். அவ்வளவுதான். மற்றும்படி இதை பார்த்துட்டு ஆன்சர் பண்ணக்கூடிய ஒரு வினா. இது இ. இது நீங்கள் போட்ட 4 ஓம் அகத்தடை இருக்குதா? நீங்க போட்ட 4 ஓம் என்ன சொல்லுங்க. இதை கனெக்ட் பண்ணும் பொழுது உங்களோட மின்னியக்க விசையிட அரைவாசிதான் இந்த 4 ஓமுக்கு குறுக்கே விழுது என்று அழுத்தமானி சொல்லுது. கர்ட்சோட விதிப்படி ஒரு மூடிய சுற்றுல கூடுகின்ற மின்னியக்க விசை எல்லாம் ஒவ்வொரு தடையிலையும் விழ வேணும். மொத்தமா என்ற மின்னியக்க விசை இந்த சுற்றுக்குள்ளதான் சமநிலையில கரண்ட் ஓடும். சமநிலையில கல்வனோ அழுத்தமானிக்குள்ள கரண்ட் ஓடாது. அந்த சந்தர்ப்பத்துல இந்த சமநிலை நீளம் அரைவாசியா மாறுதுண்டா இந்த ஈ இருக்குத்தானே, இந்த ஈட அரைவாசி 4 ஓமுக்குள்ள விழுந்தால் நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரே கரண்ட் ஓடும் பொழுது தொடர் நிலையில குறித்த தடைக்கு குறுக்கேயான அழுத்த வேறுபாடு தடை பெருமானத்துக்கு நேர்விகித சமனண்டு வரும். ஸோ 4 ஓமுக்குள்ள ஒரு E/2 விழுந்தா கட்டாயம் இன்னும் ஒரு E/2 அதே மாதிரியான ஒரு 4 ஓமுக்குள்ளதான் விழ வேணும். எனவே அகத்தடை 4 ஓமாகத்தான் வர வேணும். உங்களுக்கு 4th ஆன்சர் வரும். உண்மையில இதோட ஐடியாவெல்லாம் நீங்க தியரிய ஃபீல் பண்ணி ஒழுங்கா படிச்சா 4வது ஆன்சர் என்று பார்த்துட்டு சொல்லலாம். இல்லை உங்களுக்கு இது விலங்கு இல்லையேண்டா நான் உங்களுக்கு மெத்தமெட்டிக்கலாகவும் இதை செய்ய முடியும். சரிதானே. மெத்தமெட்டிக்கலா எப்படி செய்யலாம்னா இப்படி. ஸோ ஆரம்பத்துல k இன்டூ 120 சமன் இ. இப்போ k இன்டூ 60 நீங்க இப்ப இருக்கிற இதுல உள்ள மின்னோட்டம் என்ன? k இன்டூ 60 சமன் உங்களோட சமநிலை நீளம் இருக்குத்தானே அது இன் கீழ் இப்ப ஆரம்பத்துல k இன்டூ 120 இப்ப k இன்டூ 60 ரெண்டாவது பார்த்துட்டு சொல்லலாம். போத்தான் சார் ஒன்றும் எழுத தேவையில்லை. பட் சில பேருக்கு இது விளங்காது. உங்களோட மெத்தமெட்டிக்கலா செய்து காட்டும் பொழுது k இன்டூ 60 சமன் இன் கீழ் அதாவது E/2 தான். எனக்கு இந்த இடத்துல தேவை இந்த தடை தானே. இப்ப இந்த தடையை சம்பந்தப்படுத்துற மாதிரி நான் கோவை எடுக்க வேணும். நான் என்ன சொல்லலாம், இந்த வெற்றியினுடைய அல்லது இந்த 4 ஓம் தடைக்கு குறுக்கேயான அழுத்த வேறுபாட்டுக்கு சமன் என்று சொல்லலாம். இப்ப 4 ஓமினூடான மின்னோட்டம் இன்று தடை ஆர் அது 4 போடலாம். இந்த ரெண்டாவது எழுதின சமன்பாட்டை இது எழுதுறேன்னா k இன்டூ 60 சமன் ஐக்கு போடலாம். இந்த சுற்றுல உள்ள மொத்த கரண்ட் என்று சொல்றது அந்த சுற்றுல உள்ள மொத்த மின்னியக்க விசையின் கீழ் அதில் அகத்தடை ஆர் பிளஸ் 4 இன்டூ 4. இந்த ரெண்டாவது எழுதினத்தை நீக்கி விடுவோம். இந்த ரெண்டாவது சமன்பாடு நான் ரெண்டாவது சமநிலைக்கு எழுதினது. அந்த சமநிலையில இந்த சுற்றை பயன்படுத்தி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கோவையை எடுத்து காட்டி இருக்கிறேன். இப்ப நீங்கள் 1 2 விரிங்க. பிரிச்சா ஈமையும் போயிடும், கேயும் போயிடும். உங்களுக்கு என்ன எஞ்சுமெண்டா 2 கீழ் 1 சமன் ஆர் பிளஸ் 4 கீழ் 4 வரும். ஸோ உங்களுக்கு ஆர் பிளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 8 வரும். ஆர் சமன் 4 வரும். இவ்வளவு எழுதவே தேவையில்லை. சும்மா அழுத்தம் அரைவாசியா நீளம் அரைவாசியா மாறுதா அப்படின்னா E/2 மாற வேணும். மின்னியக்க விசையோட அரைவாசி இங்க விழுதண்டா மொத்தமா விழணும். அதுல அரைவாசி 4 ஓமுக்குள்ள விழுந்தால் கட்டாயம் இருக்கிற மத்த ஒரே ஒரு தடை அகத்தடை மட்டும்தான். அதுக்குள்ளேயும் ஒரு 4 ஓம் விழணும் என்றா அவரும் 4 ஓமா தான் இருக்க வேணும். அதுதான்
25. பொறிமுறை அலைகளின் செலுத்துகை தொடர்பாக பின்வரும் எக்கூற்று உண்மையானது. குறுக்கலைகள் திரவங்களின் மேற்பரப்பில் செலுத்தப்பட மாட்டா. உங்கள்கிட்ட கதைக்கிறது குறுக்கலைகள் இல்லை, பொறிமுறை குறுக்கலைகளை தான் கதைக்கிறார். பொறிமுறையா நீங்க யோசிக்க மெக்கானிக்கல் வேவ்ஸ், எலக்ட்ரோமேக்னடிக் வேவ்ஸ் இல்லை. பொறிமுறைன்னு சொன்னா ஊடகம் அவசியம். குறுக்கலைகள் திரவங்களின் மேற்பரப்பில் செலுத்தப்பட மாட்டார். நீங்க ஒன்றும் யோசிக்க வேண்டாம், பிசிக்ஸே தெரியாதுன்னு வைப்போம். இப்ப நீங்க குற்றாலி தாங்கியில பாக்குறீங்க தான், அதுக்கு மேல வார அலை என்ன? ஒரு பொறிமுறை குறுக்கலை. கடல் அலையை பார்க்கலையா, கடல் அலையில வார அலை என்ன? குறுக்கலை தான், ஒரு பொறிமுறை குறுக்கலை. அப்ப குறுக்கலைகள் திரவங்களின் மேற்பரப்பில் செலுத்தப்பட மாட்டா. அப்ப கடலின் அலை வராது, வரும் தானே, மேற்பரப்புல தானே வருது. குறுக்கலை கடலுக்கு மேல தானே வருது. புரியாது. நட்டாங்கு அலைகள் திண்மங்களின் ஊடாக மாத்திரம் செலுத்தப்படலாம். பிசிக்ஸே வேண்டாம், நாங்கள் கதைக்கிற அலை என்னால பொறிமுறை நட்டாங்கு அலை. நாங்கள் கதைக்கிறது திண்மங்களின் ஊடாக மட்டுமா பயணம் செய்யுது அப்படின்னா நாங்கள் கதைக்கிறதும் உங்களுக்கு கேட்காது. வழியினூடாகவும் பயணம் செய்யலாம் என்ற வழியினாலதான் நாங்கள் கதைக்கிறது உங்களுக்கு கேட்குது. அதுக்குள்ள நெட்டாங்கு அலைகள் ஒரு வெற்றிடத்தினூடாக பயணிக்கலாம். நோ, நெட்டாங்கு அலைகள் ஒரு வெற்றிடத்தினூடாக செலுத்தப்படலாம் என்பது பொய். நெட்டாங்கு அலைகள் செலுத்தப்படுறதுக்கு கட்டாயம் ஊடகம் அவசியம். குறுக்கலைகள் வாயுக்களினூடாக செலுத்தப்படுவது இல்லை. பொறிமுறை குறுக்கலைகள் வாயுக்களினூடாக செலுத்தப்படுவது இல்லை. ஆம், இந்த பொறிமுறை குறுக்கலைகள் சரிதானே திரவங்களின் ஊடாகவோ அல்லது வாயுக்களின் ஊடாகவோ செல்லாது. திரவத்துக்கு உள்ளுக்கு வாயுக்கு உள்ளுக்கு போகாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. நீங்கள் இந்த பாஸ் பேப்பர்ல உள்ள 40+ கேள்விகள் நான் இதே யூடியூப்ல வேற வேற பேப்பர்ஸ்ல கதைச்சிருக்கிறேன். நான் வேணுமென்னா எனக்கு டைம் கிடைச்சா ஒவ்வொரு கேள்விக்கும் நான் இதுக்கு முதல் போட்ட எந்தெந்த கேள்விகள்ல இதெல்லாம் வந்திருக்குதுன்னு காட்டி விடுறேன். இந்த கேள்வி கூட ஒரு FWC பேப்பர்ல நான் கதைச்சு போட்டேன் இந்த விஷயம் சம்பந்தம். லிக்விட் கேஸ், லிக்விட் கேஸினூடாக நான் சொல்றது உட்பகுதியில ஒரு குறுக்கலைகள் போவார். ஆனா திரவத்திட உள்ளுக்கு குறுக்கலை போகாது. ஆனா திரவத்திட மேற்பரப்புல குறுக்கலைகள் போகலாம். சரிதானே? என்ன சொல்றாரு, வாயுக்களின் ஊடாக, வாயுக்களின் ஊடாக எந்த ஒரு பொறிமுறை குறுக்கலைகளும் செல்லா. சரிதானே? நம்ம குறுக்கலைகள் வாயுக்களின் ஊடாக செலுத்தப்படுவதில்லை. சரி, நெட்டாங்கு அலைகள் சக்தி சடப்பொருளாகிய இரண்டையும் ஊடுகடத்துகின்றன. அலை என்று சொன்னாலே சடப்பொருள் அசையாம சக்தி கடத்தப்படுற செயல்முறைதான் அலை. பிறகு என்ன அலைன்னு சொல்லி போட்டு சடப்பொருள் அசையுதுன்னு சொல்றீங்கள், விலை. இதுல உண்மையான ஒன்று 4வது மட்டும்தான். சரி, 26. புவியை சுற்றி ஒரு வட்ட மண்டலத்தில் ஒரு உபகோள் செல்கின்றது. புவியின் மேற்பரப்பிலிருந்து உயரம் எச்சுடன் உபகோளின் மொத்த பொறிமுறை சக்தி ஈயின் மாறலை மிகச்சிறந்த விதத்தில் வகை குறிப்பது. இந்த கேள்வியும் இந்த கேள்வியை மாதிரி ஒரு கேள்விக்கான ஐடியாவும் இதே யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்கிறேன். விரும்பினா தேடி பாருங்க. நான் சில இடத்துல பின் பண்ணி கூட வச்சிருப்பேன். அதாவது ஒரு சேட்டலைட் ஒன்றினுடைய மொத்த பொறிமுறை சக்திக்கான சமன்பாடு -12 G∠M R வரும். மொத்த பொறிமுறை சக்திக்கான சமன்பாடு. G உங்களுக்கு தெரியும், அது அகில மாறிலி. M குறித்த கோளின் திணிவு, m குறித்த உபகோளின் திணிவு, R அது சுத்துகின்ற ஆரை. அப்ப நீங்களே சொல்லுங்க, பூமியை சுற்றின்னு சொன்னா அந்த M மாறாது. அதே மாதிரி ஒரு உபகோள் தான் இந்த m மாறாது. உங்களோட மொத்த பொறிமுறை சக்தி நேர்மாறு வீத சமன் R மைனஸ் பெருமானம். உங்களுக்கு தெரியும் தானே, மைனஸ் தான் விட வரணும். அப்போ உங்களுக்கு எந்த ஆன்சர் முதல் வராது, 4 5 வராது.
அதுலயும் இது நேர்மாறு விகித சமன் என்று சொன்னால் மைனஸ்ல நேர்மாறு என்று சொன்னால் பிளஸ்ன்னு சொன்னா இப்படித்தானே வரும். ஸோ மைனஸ் மிரர் பிம்பம் மிரர்ல பிடிச்சா அப்படி விளங்கும், இதுதானே விளங்கும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் வரும். சின்ன விஷயம், எல்லாம் டிஸ்கஸ் பண்ணப்பட்டு இருக்குது ஆல்ரெடி. நான் இந்த பேப்பர் ஸ்பீடா பார்க்கிறேன், அதுதான் தியரியல் கூட கதைக்கவில்லை, அதை புரிந்து கொள்ள வேண்டும். 27 இந்த கேள்வியும் நான் ஒரு FWC இது சம்பந்தமான ஐடியாவும் கதைச்சிருக்கிறேன். எனக்கு டைம் கிடைக்கட்டும், அவ்வளதையும் எடுத்து நான் போடுவேன். இந்த கேள்விக்கு இங்க கதைச்சிருக்க, நீங்க கதைச்சிருக்க, சரிதான். ரைட். உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு அடியில் ஒரு செப்பு தட்டு ஒட்டப்பட்ட ஒரு மரக்குற்றி ஒரு முகவையில் உள்ள நீரில் மிதக்கின்றது. H1 H2 ஆகிய உயரங்கள் உருவில் காட்டப்பட்டுள்ளன. சிறிது நேரத்துக்கு பின்னர் தட்டு கலந்து நீரில் விழுகின்றது. அப்போது இதை நீங்க மேத்தமெட்டிக்கலா செய்யலாம், அதுக்கு ஒரு கோவை இதுக்கு ஒரு கோவை எடுத்து செய்யலாம், இல்லையா ஒரு ஃபீலிங்ல செய்யலாம். நாங்க ஃபீலிங்ல செய்வோம். என்ன சொல்லுங்க? ஆர்க்கிமிடிஸ் என்ன சொல்றாரு? மிதக்கிற பொருள் இருக்குதானே, மிதக்கும் பொருள், மிதக்கும் பொருள் சரிதானே, தண்ட நிறைய சமப்படுத்துறதுக்கு தேவையான கனவளவுடைய திரவத்தை இடம்பெயர்க்கும். மிதக்கோணும் என்ற கட்டாயம் தண்ட நிறைக்கு சமனா. இது ஆர்க்கிமிடிஸ் சொன்னது இல்லை, ஆர்க்கிமிடிஸ் சொன்னதோட சேர்த்து நான் சொல்ற விஷயம் இது. மிதக்கோணும் என்று சொன்னா உலகத்துல உள்ள எந்த பொருளா இருந்தாலும் சரி, மிதக்கோணும்னு சொன்னா அது தண்ட நிறைக்கு சமனான திணிவுடைய அல்லது நிறையுடைய திரவத்திட கனவளவை இடம்பெயர்க்கும். இதுதான் விஷயம். அவ்வளவுதான். இப்ப பாருங்க, உண்மையில செப்பு குட்டி இருக்குத்தானே, செப்பு குற்றி இருக்குத்தானே, அது என்ன செய்யும்? நோமலாகவே கீழே அமிலத்தான் பார்க்கும். ஆனா இப்ப நாங்கள் இந்த பலகையோடு அதை ஒட்டி வச்சிருக்கிறபடியினால செப்பு குற்றி கீழே வர பார்க்கும். பட் இந்த பலகை ஆல்ரெடி முற்று முழுதாக அமுழாத ஒரு பொருள் தானே. நார்மலாகவே பலகைக்கு மேல அமுழாத ஒரு கனவளவு இருக்கு. அந்த கனவளவு குற்றிக்கு செப்பு கீழே போக 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 பலகையோட செப்பு ஒட்டி இருக்கிறபடியினால இந்த பலகையும் சேர்ந்து கீழே வரும். அப்படி பலகையும் சேர்ந்து கீழே வர 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 கவனிங்க, இந்த பலகை தண்ட திணிவை சமன் செய்ய தண்ட கனவளவுக்கு சமனான நீரை இடம்பெயர்க்கும். சரிதானே? அதுக்கு ஒரு குறித்த கனவளவு அமுலம் இடம்பெயர்க்க வேண்டிய வெப்பம் இவ்வளவு பண்ணி வெப்பம். இப்ப இந்த செப்பு குற்றியை மிதக்க செய்யணும் என்றா செப்பு நீர்ல அமுல். பட் இந்த செப்பு குற்றியை மிதக்க செய்யணும் என்றா செப்பு நீரோட அடர்த்தி ஊர்ந்தது. அப்ப கட்டாயம் செப்புட சொந்த கனவளவால் இந்த வேலையை செய்ய இயலாது. செப்பு தண்ட மேலதிகமா தனக்கு கீழ் நோக்கி தாக்குற நிறைய பலகையில இருந்து எடுத்துக்கொள்ளும். ஸோ செப்புட நிறைய சமன் செய்யறதுக்காக ஒட்டப்பட்ட பலகை மேலும் சிறிய கனவளவு அமிழும். அப்படி ரெண்டு பேருக்கும் சேர்த்து செப்புட திணிவு பலகையிட திணிவு ரெண்டு பேர திணிவையும் சேர்த்து சமன் செய்த கனவளவுக்குத்தான் இந்த நீர் இடம்பெயர்க்கப்பட்டிருக்கும். இந்த ரெண்டு பேர திணிவையும் சமன் செய்யறதுக்கு என்ன கனவளவுடைய நீரை நீங்க இடம்பெயர்க்கணுமோ அந்த கனவளவுடைய நீர் இடம்பெயர்க்கப்பட்டிருக்கும். பட் இந்த பாத்திரம் ஒரு வலிஞ்சு போகாத பாத்திரம். ஸோ கட்டாயம் அந்த இடம்பெயர்க்கப்பட்ட நீர் மேல எழும்பும். சரிதான், அந்த கண்டிஷன் தான் இது. நீங்க சொல்லுங்க, ஆல்ரெடி செப்பு அமர்ந்துதான் இருக்கு. அப்ப நீங்க செப்பை பத்தி யோசிக்க தேவையில்லை, செப்புட சொந்த கனவளவை பத்தி யோசிக்க தேவையில்லை. நீங்க சும்மா அந்த பலகையை மட்டும் பார்த்தா போதும். சொல்லுங்க, இந்த செப்புக்கோள் அமிழ்ந்தா செப்புகளை வந்துடும். ஆனா பலகை தன்னை சொந்த திணிவை மாத்தாது. ஆனா செப்பு கலந்த உடனே பலகை தண்ட சொந்த திணிவுக்கும் மேலதிகமா செப்புட திணிவை சமன் செய்யறதுக்காக பலகை கொஞ்சம் உள்ளுக்கு போயிருந்து இருக்கு.
அதனால பலகை இப்ப மேல் நோக்கி ஒரு பெரிய விசையை உணர்ந்து கொண்டிருக்கு. அந்த விசை ஆல்ரெடி செப் இருந்தபடியினால செப்புட எம்ஜிஎம் கீழ் நோக்கி தாக்கி சமன் செஞ்சிருக்கு. சிம்பிள் சிம்பிள். இப்ப செப்பு கலண்டு விழ பலகை செப்புக்கு இடம்பெயர்த்த கனவளவு நீரை இடம்பெயர்க்க வேண்டிய தேவை வராது. பலகை மேல வரும். பலகை மேல வந்தா இந்த H1 குறையும். சொல்லுங்க, பலகை மேல வந்தா ஆல்ரெடி பாத்திரத்துல உள்ள நீரை இடம்பெயர்த்து உயரத்தை கூட்டி வச்சு கொண்டிருந்ததுதான் பலகை. இப்ப பலகை மேல வந்தா ஆல்ரெடி இடம்பெயர்ந்த நீர் இருக்குத்தானே, அதை இடம்பெயர்க்க வேண்டிய தேவை வராது. ஆல்ரெடி மேல இடம்பெயர்த்ததால மேல போன திரவ மட்டம் இடம்பெயர்க்க தேவையில்லைன்றபடியினால பலகை மேல போன உடனே எங்களோட H2 இருக்குத்தானே, அவரு கீழே வருவார். சரிதானே? என்ன நடக்கும்? இந்த H1 குறையும், காரணம் ஒரு மேல போவார். அதே டைம்ல இந்த H1 குறையும், H2 குறையும். இவர் மேல போனா H1 குறையும், இவர் மேல போக இடம்பெயர்க்கப்பட்ட நீர கனவளவு இருக்குதானே H2, அதுவும் குறையும். ரெண்டும் குறையும். இதை நீங்கள் இப்படியும் யோசிக்கலாம். உங்களுக்கு தெரியாத வைப்போம். நீங்க சும்மா சின்ன வயசுல எங்கட வீட்டுல உள்ள ஒரு கிளாஸ்ல நீர் எடுத்துட்டு நாங்கள் சும்மா ஒரு விளையாட்டுக்கு எங்கட கையை உள்ள அமுத்தி விளையாடுவோம் தான். ஸோ அந்த டைம்ல பார்த்துருக்கு இல்லையா, நீங்கள் கையை உள்ளுக்கு விட்டீங்களா நீர் மேல சிந்தும், கையை வெளியே எடுத்தோம்னா நீர் உள்ளுக்கு போகும். அப்ப அதை வச்சாவது யோசிச்சிருக்கலாம் தான். பலகை உள்ளுக்கு அமழ்த்தப்பட்டா H2 ஓடும், பலகை வெளியால வந்தா H2 குறைய வேணும். ஸோ H2 குறையும், அதே மாதிரி H1 குறையும். உங்களுக்கு இதுக்கு ஃபோர்த் ஆன்சர் 28. குவிய தூரம் 10 சென்டிமீட்டரை உடைய ஒரு குவிவு வில்லையின் தலைமை அச்சு மீது ஒரு பொருள் வைக்கப்படும் போது வில்லை பொருளின் அதே பருமனுள்ள ஒரு பிம்பத்தை உண்டாக்குகின்றது. இவ்வில்லைக்கு பதிலாக வேறொரு குவிவு வில்லை இடப்படும் போது நிமிர்ந்த பிம்பம் ஒன்று கிடைக்கின்றது. இரண்டாம் வில்லையின் குவிய தூரம் F2 எனின் பின்வரும் எது உண்மையானதாகும்? இந்த கேள்வியை வாசிக்கும் பொழுதே உங்களுக்கு வில்லைகள் சம்பந்தமான ஒரு கிளியரான நாலேஜ் இருக்க வேணும். இல்லைன்னா நீங்கள் ஐடியா எடுக்க மாட்டீங்க. சின்ன விஷயம், இதெல்லாம் பார்த்துட்டு சொல்லலாம், பாடம் வாங்கி படித்தாலும் செய்யலாம். இப்போ நீங்கள் என்ன சொல்றாருன்னா, குவிய தூரம் 10 சென்டிமீட்டருடைய ஒரு குவிவு வில்லையாம். சரி, உங்களுக்கு விளங்குறதுக்காக ஒரு படத்தை போடுவோம். சரி, இதுல நாங்கள் டீப் எக்ஸ்பிளனேஷன் பண்றதுக்கு நேரம் போதாது, ஷோர்ட்டா செய்வோம். இப்ப இதுல குவிய தூரம் 10. சரிதான். அப்ப 10 சென்டிமீட்டர் குவிய தூரமுடைய ஒரு வில்லையில தலைமை அச்சு மீது ஒரு பொருளை வைக்கிறோம். இதுல முக்கியமான வசனம் சரிதான், பொருளின் அதே பருமனுள்ள ஒரு பிம்பத்தை உண்டாக்குகின்றது. நீங்களே சொல்லுங்க, ஒரு பொருளை வச்சு அதே பொருளளவான பிம்பம் எங்களுக்கு வரணும்டா, கட்டாயம் பொருள் 2Fல இருந்து இருக்க தியரி. குவிவு வில்லையில 2Fல உள்ள பொருளுக்குத்தான் பொருள் அளவான பிம்பம் வரும். கட்டாயம் இந்த வில்லைக்கு முன்னுக்கு 2Fல பொருள் இருந்திருக்க வேணும். இந்த குவிய தூரம் 10, இதுல 2Fல பொருள் இருந்திருந்தால்தான் அவர் சொல்ற விஷயம் நடந்திருக்கும். எனவே பொருள் தூரம் 20 சென்டிமீட்டர் என்று கண்டுபிடிக்கலாம். ஸோ கண்டுபிடிச்சிட்டோம். இவ்வில்லைக்கு பதிலாக வேறொரு குவிவு வில்லை இடப்படும் போது ஒரு நிமிர்ந்த பிம்பம் உண்டாகுகின்றது. நல்லா யோசிங்க, ஒரு மெய்ப்பொருளுக்கு நிமிர்ந்த பிம்பத்தை ஒரு குழிவு வில்லையில பார்க்க வேணும் என்றா, நீங்க வில்லைகள் சம்பந்தமா நீங்க தியரி படிச்சிருப்பீங்க.
கட்டாயம் ஒரு குவிவு வில்லையில ஒரு மெய்ப்பொருளுக்கு நிமிர்ந்த பிம்பத்தை பார்க்கணும்டா அது மாய பிம்பமாகத்தான் வரும். எனவே குழிவு வில்லையில எந்த பொருளுக்கும் மாய பிம்பம் வருமெண்டா ஒரு குவிவு வில்லையில எந்த பொருளுக்கும் மாய பிம்பம் வருமெண்டா குறித்த குவிவு வில்லையில குவிய தூரத்துக்கு உள்ளுக்கு இருக்கிற பொருளுக்கு தான் உங்களுக்கு மாய பிம்பம் வரும். மாய பிம்பம் வந்தாதான் நிமிர்ந்த பிம்பம் வரும். எனவே இந்த 20 சென்டிமீட்டர்னு சொல்லக்கூடிய பொருள் தூரம் நீங்க வெச்ச பொருள்ட வெச்ச வில்லையிட குவிய தூரத்தை விட சின்னதா இருக்க வேணும். அல்லது நீங்க ரெண்டாவது சந்தர்ப்பத்துல போட்ட வில்லையிட குவிய தூரம் இந்த பொருள்ட 20 சென்டிமீட்டர் பொருள் தூரத்தை விட பெருசா இருந்தாதான் 21 அதே ஃபிங்கருக்கு 22 என்று சொன்னா அதே ஃபிங்கருக்கு 23 என்று சொன்னா அதே ஃபிங்கருக்கு எஃப்க்கு உள்ள இருக்கிற பொருளுக்கு தானே நிமிர்ந்த மாய பிம்பம் வரும். சொல்லுங்க 20ல இருந்தா பொருள் அளவான பிம்பம் தான் வரும். கட்டாயம் நீங்க ரெண்டாவது வெச்ச வில்லையிட குவிய தூரம் 20 விட பெருசா வரணும். 10 விட சின்னதா அப்படி வரவே இயலாது. நிமிர்ந்த பிம்பமே வராது. 10 இருந்தாலும் நிமிர்ந்த பிம்பம் வராது. 20 இருந்தாலும் உங்களுக்கு பொருள் எஃப்ல இருந்தா பிம்பம் முடிவில்லை வராதா 20 விட பெருசி 5th ஆன்சர். அந்த தேர்ட் ஆன்சர் என்ன சொல்லுது ஒரு விளக்கத்துக்காக பார்ப்போம். தேர்ட் ஆன்சர் சொல்லுதுன்னா 20 விட சின்னதா F2 20 விட சின்னதா சொல்லுங்க. 20 விட குவிய தூரம் சின்னதா இருந்தா பொருள் எஃப்க்கு அப்பால் என்ற கண்டிஷனுக்கு போயிடும். பொருள் எஃப்க்கு அப்பால் என்ற கண்டிஷனுக்கு போயிட்டேன்னா உங்களுக்கு நிமிர்ந்த பிம்பம் வராது. மாய பிம்பம் நிமிர்ந்தது வராது. இல்ல என்ன ஆன்சர் 5th ஆன்சர். சின்ன விஷயம் அவ்வளவுதான். 29 உருவில் காட்டப்பட்டுள்ள சுற்றி வரைபடத்தை கருதுக. 18 வோல்ட் பேட்டரிக்கு அகத்தடை இல்லை. 6 ஓம் தடைக்கு குறுக்கே உள்ள அழுத்த வீழ்ச்சியால் 18 வோல்ட் 4 ஓம். சரி, கேள்வி என்னன்னா இந்த 6 ஓம் தடைக்கு குறுக்கேயான அழுத்த வேறுபாடு. இது சும்மா பபா கேள்வி என பார்த்துட்டு சொல்லலாம். இங்க பாருங்க மொத்தம் 18 இது 4 டிரெக்டா சொல்லுவோம். இப்ப 6 3 சமாந்தரம். ஸோ 6 3 சமாந்தரமா வந்தா நீங்க பார்த்துட்டே சொல்லலாம் விளையுள் 2 வரும். இங்க 2 வருமா விளைவுல. அதே மாதிரி இங்க 4 சொல்லுங்க. இந்த 2ம் 4ம் தொடர். ஸோ இங்க 6 வரும். இவ்வளவுக்கும் 6 என்ற விளைவுள் தடை வரும். இவ்வளவுக்கும் 6 என்ற விளைவுள் தடை வரும். அந்த 6 என்ற விளைவுள் தடை 2 என்ற தடைக்கு சமாந்தரமா வந்தா இவ்வளவுக்குமான விளைவுள் மீண்டும் உங்களுக்கு 2 வரும். அதாவது ஒரு 18 வோல்டேஜ் பேட்டரிக்கு இங்க ஒரு 4 ஓம் தடையும் இங்க ஒரு 2 ஓம் தடையும் இருக்கிற மாதிரி இந்த சுற்று நடந்து கொள்ளும். உங்களுக்கு தெரியும் தொடர் நிலையில ஒரே கரண்ட் ஓடும் பொழுது குறித்த தடை ஒன்றுக்கு குறுக்கேயான அழுத்த வேறுபாடு தடைப்பெருமான ரேஷியோவுக்கு நேர் விகித சமனா வரும். ஸோ தடைப்பெருமானம் 1:2. எனவே உங்களோட அழுத்த வேறுபாடு 18 நீங்கள் 3ஆ பிடிச்சா இங்க 6 வோல்டேஜ் என்று வரும். இங்க 12 வோல்டேஜ் என்று வரும். அவ சிம்பிளா சொல்லலாம் இந்த புள்ளிக்கும் இந்த புள்ளிக்கும் இடையிலான அழுத்த வேறுபாடு 6 வோல்டேஜ். சரிதானே? உங்களுக்கு இந்த தியரி எல்லாம் தெரியலன்னா நீங்க தியரி தான் படிக்க வேணும். சரிதானே? தியரி இதுல நான் கதைக்க போறது இல்லை. ஷார்ட்டா எப்படி செய்யறேன்னு தான் காட்ட போறேன். சரியும் சொல்லுங்க. இப்ப இந்த 6 வோல்டேஜ் தான் இது எல்லா இடத்துலையும் வரும். நீங்களே சொல்லுங்க இந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்குமான வோல்டேஜ் வேறுபாடு 6. அந்த 6 தான் இங்க வரும். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல உள்ள விளைவு தடை 2. அப்ப இப்படி யோசிக்கலாம். இப்ப நாங்க இது 2 இது 4 இது 2க்கும் குறுக்கேயான அழுத்த வேறுபாடு 6 வோல்டேஜ். நீங்களே சொல்லுங்க 6 வோல்டேஜ் தொடர்நிலையில தடையை கூட்டலாம். மொத்தமா 6 ஓமுக்குள்ள 6 வோல்டேஜ் விழுந்தா 2 ஓமுக்குள்ள 2 வோல்டேஜ் விழும். ஸோ அந்த 2 வோல்டேஜுக்குள்ள என்ன அழுத்தம் விழுதோ
அதே அழுத்த வேறுபாடு தான் அந்த 2 ஓம் தடை இருந்த விளையுள் தடையை உருவாக்கின 2 தடையும் இருக்கிற கம்பிகளுக்கு இடையிலையும் வரும். சமாந்தரம் தானே. ஸோ அதை விட தான் வரும். உங்களுக்கு அதில் ஆன்சர் 2 2 வரும். சரிதானே. இரண்டாவது ஆன்சர் 2 வோல்டேஜ். அப்போ ஃபர்ஸ்ட் ஆன்சர் கோணம் பை மிஸ் பண்ணிடக்கூடாது. கவனிங்க, இதை நாங்கள் விளங்குறதுக்காக இப்படி எழுதுறோம். உங்களுக்கு இதெல்லாம் நல்ல எக்ஸ்பர்ட் ஆனீங்கள் என்றால் சும்மா பார்த்துட்டு எக்ஸாம்பிள் செய்யலாம். எந்தவித சமன்பாடும் போட தேவைப்படாது என்று சொல்றேன். சரிதான். ரைட். உங்களுக்கு வேணுமெண்டா இன்னும் ஒரு டைம் எடுத்து நான் டீசெண்டா எப்படி செய்யறேன்னு செய்து விடுறேன்னா இன்னும் ஒரு டைம் எடுத்து இது எப்படி நாங்கள் மேத்ஸ்ல பிசிக்ஸ் செய்யறேன்னு காட்டுறேன். நீங்க செய்யறது. ரைட். 30வது ஓர் உருளை தாங்கியின் உட்புற குறுக்குவெட்டு பரப்பளவு 1 மீட்டர் வர்க்கமாகும். அதில் நீர் நிரம்பியிருக்கும் அதே வேளை உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு உராய்வின்றிய முசலம் அதன் முழு நீர் மேற்பரப்பையும் மூடுகின்றது. மேலே இருந்து முசலத்தின் மீது சீராக பரம்பிய 2500 நியூட்டன் விசை பிரயோகிக்கப்படுகின்றது. தாங்கியின் தசம் 2 அடிக்கு கிட்ட ஒரு சிறிய துளை உள்ளது. நீர்மட்டத்தின் உயரம் தசம் 2 மீட்டராக இருக்கும் போது துளையிலிருந்து நீர் வெளியேறும் கதி யாது? சரி, சிம்பிள். நாங்கள் இந்த புள்ளியையும் பேர்னோலியோட கனெக்ட் பண்ணுவோம். இப்போ இந்த புள்ளியில உள்ள ப்ரெஷர் பிளஸ் இயக்க சக்தியில கூட்டுத்தொகை இந்த புள்ளியில உள்ள ப்ரெஷர் இயக்க சக்தியில கூட்டுத்தொகைக்கு சமனா வரும். இப்போ நீங்க இந்த இடத்துல உள்ள ப்ரெஷர்னு சொல்றது வளிமண்டல ப்ரெஷர் சக நாங்கள் கொடுக்கிற 2500 நியூட்டனால வார ப்ரெஷர் சக இந்த நீரால வார ப்ரெஷர். அதாவது உங்களோட பேர்னோலியின் சமன்பாட்டின் படி P plus half rho v squared plus dgh அல்லது half dv squared போடலாமா? ஒவ்வொருத்தரும் ஒரு அளவில் போடுவீங்க. half dv squared plus dgh ஒரு மாறிலின்னு போடுவீங்க. அப்போ அந்த இடத்துல இந்த புள்ளிக்கும் நீங்க தனித்தனியா பாவிக்கலாம். பட் ஆல்ரெடி இதெல்லாம் ஒழுங்கா விளங்கினா நீங்கள் டிரெக்டா சமன்பாட்டை போடலாம். சரிதான். நாங்கள் இப்படி போடுவோம். ஸோ இந்த புள்ளிக்கு பெர்னோலியின் சமன்பாட்டை போடுவோம். ஸோ 5 பிளஸ் போனீங்க இந்த இடத்துல உள்ள அமுக்கம் வளிமண்டல அமுக்கம் சக கோணம் இதுல 2500 தந்துட்டாரு. குறுக்குவெட்டு பரப்பும் 1ன்னு சொல்லிட்டாரு. அப்போ நாங்கள் டிரெக்டா ப்ரெஷரை 2500 போடலாம். விஷயங்கள் பரப்புன்னு போடப்போனா நீங்க 2500 போடலாம். ஸோ பை வந்து என்ன சொல்றேன்னா பைன்னு சொல்றது வளிமண்டல அமுக்கம் 2500 முசலத்தால வந்த அமுக்கம் பிளஸ் இந்த நீர்நிலையால வந்த அமுக்கத்துக்கு நீங்க போடலாம் தசம் 2 நீர் அடர்த்தி 10-3 ஹெச்ரோஜி தானே. ஸோ இந்த இடத்துல உள்ள அமுக்கத்துக்கு தான் இந்த 3 வருது. ஹெச்ரோஜிக்கு 10 பிளஸ் இப்போ இது ஒரு பெரிய குறுக்குவெட்டு பரப்புண்டபடியினால இவர இயக்கப்பாட்டு சக்தி 0 பிளஸ் இதே கிடைமட்டம்னு சொல்றபடியினால அழுத்த சக்தியும் 0. ஆமாம். 5 பிளஸ் இப்போ வெளியால உள்ள இந்த புள்ளியை நாங்கள் கன்சிடர் பண்ணும் பொழுது அங்க வளிமண்டல அமுக்கம் தான் தாக்கம். ஸோ 5 பிளஸ் ஹாஃப் இன்டூ ரோவுக்கு 10-3 இன்டூ வி ஸ்கொயர் போடலாம். ஸோ இவ்வளவு தன்னை வி ஸ்கொயரை கண்டுபிடிங்கன்னா சரி. ஸோ உங்களுக்கு இந்த பையும் கேன்சல் ஆக போயிடும். அது 2 பக்கமும் வருது. சரி, இந்த 0 அழிச்சு விடுறேன். பார்ட் 2னா 0 போட வேணும். எம்சிக்கு தானே தேவையில்ல, நீங்க போடாமலும் செய்யலாம். நீங்க விளங்கிட்டீங்கன்னா சரி. உங்களுக்கு என்ன வரும்? 2500 பிளஸ் தசம் 2 தர 10. நீங்கள் என்ன செய்யலாம்? இந்த தசம் 2 10ஆல பெருக்கினா தசம் போயிடும். 2 தர 13 2000. ஸோ 2500 பிளஸ் 2000 டோட்டலாக உங்களுக்கு 4500 சமன்.
half into 10⁻³ into v squared என்று வரும். இப்போ 2 தர 45 உங்களுக்கு 90 9000 அதுதான் 2 தர 4500 9000 சமன் 10⁻³ v squared என்று வரும். உண்மையில நீங்க சுருக்கல்ல தெளிவா இருந்தா இந்த இடத்துலயே சுருக்கிடலாம். நீங்க விளங்குறதுக்காக நாங்கள் இன்னும் ஸ்டெப்பை கூட்டுறோம். இந்த 10⁻³ இந்த 10⁻³ போயிடும். ஸோ v squared சமன் 9. ஸோ v சமன் 3ms - 1 என்று வரும். 5th ஆன்சர் வரும். ஓகே, தேங்க்யூ. இதில் டீட்டெயில்டான எக்ஸ்பிளனேஷனை நாங்கள் ஒரு நீங்க செய்கிற மாதிரி மெத்தமெட்டிக்கலாக செய்கிறத நான் வேற ஒரு டைம் இருந்தால் போட்டு விடுறேன். தேங்க்யூ.